தொடர்ந்து எங்களோடு பேசுவீராக. இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹalleluya. come on, எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஹalleluya. வேதத்தை எடுத்துக்கொள்ளும். 1 சாமுவேலின் புத்தகம் 9வது அதிகாரம், 9வது அதிகாரத்தின் 27வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 1 சாமுவேல் 9வது அதிகாரம் 27வது வசனம். அவர்கள் பட்டணத்தின் கடைசி மட்டும் இறங்கி வந்தபோது சாமுவேல் சவுலை பார்த்து, வேலைக்காரனை நமக்கு முன்னே நடந்து போக சொல் என்றான். அப்படியே அவன் நடந்து போனான். இப்பொழுது நாம் தேவனுடைய வார்த்தையை உனக்கு தெரிவிக்கும்படிக்கு நீ சற்றே தரித்து நில் என்றான். இப்பொழுது நான் தேவனுடைய வார்த்தையை உனக்கு தெரிவிக்கும்படிக்கு நீ சற்றே தரித்து நில். இந்த மாதம் கர்த்தர் இந்த வார்த்தையை தெளிவாய் உணர்த்தி தந்தார். 1ஆம் தேதி காலையில் இந்த வார்த்தையை கேட்கும்படி தேவன் நமக்கு கிருபை செய்தார். இதே வார்த்தையை வெள்ளிக்கிழமையும் கேட்க வைத்தார். ஆமென். கர்த்தர் இந்த நாளிலும் இந்த வார்த்தையை பேசுகிறார். இந்த வார்த்தை நம்முடைய இருதயத்தில் பதியணும், தரித்து நிற்கணும், தரித்து நிற்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நீ தரித்து நில். ஆமென். இப்பொழுது நான் தேவனுடைய வார்த்தையை உனக்கு தெரிவிக்க போகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. Praise the Lord. தேவ சமூகத்தில் தரித்து நிற்கணும். Stand still. I have a word for you. என்கிட்ட உனக்கான வார்த்தை இருக்கிறது. நீ வெயிட் பண்ணு. நீ தரித்து நில்லு. நிலைத்திருக்கணும். தரித்து, கொஞ்சம் எஃபெக்ட் கம்மி பண்ணு. நிலைத்திருக்கணும், தரித்திருக்கணும். கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. நல்ல கவனமா கேளுங்க. தரித்திருக்க என்ன செய்யணும்? அதை தான் இந்த நாளிலே அதில் ஒரு பிரதானமான காரியத்தை சொல்லி, அதனால நாம் பெற்றுக்கொள்ள போகிற நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் நாம் இந்த நாளிலே தியானிக்க போகிறோம். தரித்திருக்க என்ன செய்ய வேண்டும்? இதே வசனத்திலே தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. தரித்திருப்பது என்பது நிலைத்திருப்பது, அவர் சமூகத்திலே காணப்படுவது, அவரை தேட வைக்கிறது அல்ல, அவருக்கு தென்படுவது. அவருக்கு தென்படுவது. நாம் எல்லாம் என்ன விரும்புகிறோம்? அவர் நமக்கு தென்படணும்னு விரும்புகிறோம். அதே போலதான் அவரும் விரும்புகிறார். அவர் பார்க்கிறார். தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்கிறாராம். நாம் அவருக்கு காணப்படணும். தேடும் போது நாம் இருக்கணும். அவரை தேட வைக்க கூடாது, அவரை காத்திருக்க வைக்க கூடாது. தேவ சமூகத்தில் இந்த தரித்திருக்கிற அனுபவம் தேவ பிள்ளைகளுக்கு நிச்சயமாய் தேவை. ஏன்னா அவர்களுக்கு நமக்கான எல்லாமே அவருக்குள்ளே இருக்கிறது, அவரிடத்தில் இருக்கிறது. அவரால் தான் செய்யப்படுகிறது, செய்யப்பட வேண்டி இருக்கிறது. எனவே நாம் தேவ சமூகத்திலே தரித்திருப்பது மிக 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 அவசியமானது. தரித்திருக்க என்ன செய்ய வேண்டும்? அதே வசனத்தை ஒரு விசை கூட வாசியுங்கள். அவர்கள் பட்டணத்தின் கடைசி மட்டும் இறங்கி வந்தபோது சாமுவேல் சவுலை பார்த்து, வேலைக்காரனை நமக்கு முன்னே நடந்து போக சொல் என்றான். அப்படியே அவன் நடந்து போனான். இப்போ சாமுவேலோடு கூட சவுலும் இருக்கிறான், சவுலின் வேலைக்காரனும் இருக்கிறான். இப்போ தரித்திருக்க வைக்க சாமுவேல் சவுல் இடத்துல என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, அவன் கூட இருக்கிறான்ல, அவனை கொஞ்சம் தள்ளி போக சொல்லு, அவனை கொஞ்சம் ஃப்ரெண்ட்ல போக சொல்லு. இப்ப மூவராய் இருந்தவர்களில் ஒருவன் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ல போயிட்டான். 2 பேர் மட்டும் இருக்கிறாங்க. யாரெல்லாம் இருக்கிறாங்க? சாமுவேலும் சவுலும். இந்த அனுபவத்துக்குள்ளே வந்தபோது சவுலை பார்த்து சாமுவேல் சொல்றாரு, தரித்து நில், தரித்து நில். அப்ப தரித்திருக்க என்ன தேவை அப்படின்னா, கூட்டமாய் தேடுகிற அனுபவத்தோடு நிறுத்திவிடக்கூடாது. நானும் இயேசுவும் என்கிற அந்த அனுபவம் தேவை. ஆமென். நானும் இயேசுவும். இந்த அனுபவம் இல்லைன்னா நம்மால தரித்திருக்க முடியாது. வந்து போக முடியும், யாருக்குனாலும் வந்துட்டு போகலாமே. தேவனை அறியாதவன்ட்ட கூட நீங்க ஒரு 10 நிமிஷம் வந்து சர்ச்சில் இருந்துட்டு போங்க, இருந்துட்டு போவாங்க. சர்ச்சில் வந்துட்டு போறது பெரிய காரியம் கிடையாது. தேவ சமூகத்தில் எப்பொழுதும் காணப்படுவது தான் பெரிய விஷயம். ஒரு தேவ பிள்ளைக்கு என்ன தேவை அப்படின்னா, சர்ச்சுன்னு சொல்லும் போது ஆமே நாம கூடுகிற சபையை மட்டும் நான் சொல்லல, தேவ சமூகம். தேவ சமூகம் வந்து போகிறது எல்லாருக்கும் முடியுங்க. ஆனா தங்கி இருப்பது எத்தனை பேருக்கு முடியும்? நீ தரித்து நில்லு.
சவுலால எப்படி தரித்திருக்க முடிந்தது? அல்லது அவனை தரித்து நிற்க சாமுவேல் செய்த காரியம் என்ன? அவனோடு இருந்தவர்களை கொஞ்சம் அப்புறப்படுத்துகிறான். அழைக்கப்பட்டவர்களோடு கூட சேர்ந்து இருக்கிறான் சவுல். அதுக்கு மேல பாத்தீங்கன்னா இந்த சவுலை கூட்டிட்டு வந்ததே அந்த வேலைக்காரன் தான். சவுலை கூட்டிட்டு வந்ததே வேலைக்காரன் தான். வந்த சவுல் எத்தனை பேரோடு இருக்கிறான்? 22வது வசனத்துல 30 பேரோடு இருக்கிறான். அழைக்கப்பட்ட இன்னும் 30 பேர் இருக்கிறாங்க. அந்த 30 பேரோடு கூட்டமா சேர்ந்து இருக்கிறான் தேவ சமூகத்துல. இன்னொருவன் மூலமாய் தேவ சமூகத்தில் வருகிறான், கூட்டமாய் சேர்ந்து இருக்கிறான், ஆராதிக்கிறான், பந்தியில கலந்து கொள்ளுகிறான். எல்லாரும் திரும்பி போகும்போது சவுல்கிட்ட சொன்ன வார்த்தை, இதோட முடியல உன்னுடைய ஆராதனை. அந்த உறவு இதோட முடியக்கூடாது சவுலே, நீ தரித்து நிக்கணும். அப்போ எந்த அனுபவத்தில் நான் இனி வரணும்? இனி வர வேண்டிய ஒரே அனுபவம் என்ன தெரியுமா? நானும் இயேசுவும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, நானும் இயேசுவும். இந்த அனுபவம் இல்லாம நம்மால செய்தி கேட்க முடியுமே தவிர தரித்து நிற்க முடியாது, தரித்திருக்க முடியாது. நானும் இயேசுவும். இந்த அனுபவம் தேவை. தரித்து நெல்லு. உனக்கு வார்த்தை இருக்கிறது, வார்த்தை இருக்குனாலே உனக்கு வாழ்க்கை இருக்குன்னு அர்த்தம். தேவ சமூகத்தில் அவரோடு இன்னைக்கு நம்ம பல ஒரு சர்ச் அட்டன் பண்ணா அதுல ஒரு சந்தோஷம் இருக்கு, அதுல சந்தோஷம் இருக்கு, ஆசீர்வாதம் இருக்கு, ஜீவன் இருக்கு. அது இல்லைன்னு சொல்ல, கண்டிப்பா இருக்கு. சபை கூடுதலை விட்டு விடக்கூடாது. அப்படி விட்டு விடுறவங்க மேன்மையானவைகளை இழக்கிறாங்க. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. வேதம் அதை சொல்லுகிறது. அவங்க என்னதான் பைபிள் படித்தவங்களா இருந்தாலும் சரி, எத்தனை தான் இருந்தாலும் சரி, ஈவன் அவங்க பாஸ்டர்ஸாக இருந்தாலும் சரி, சபை கூடுதலை ஒருத்தங்க விட்டுட்டாங்கன்னாலே அவங்களுக்கு தங்களுக்கான மேன்மையை இழக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது பைபிள் தெளிவாக சொல்லுது. ஆனால் நம்ம அநேகருடைய பிரச்சனை என்னன்னா, அதோடு நம்ம உறவை முடிச்சுக்கிறோம். சர்ச்சை கூடி ஆராதித்து பாடி இதோட நமக்கும் தேவனுக்கும் இடையே இருக்கிற அந்த அதோட முடிஞ்சிட்டு. ஃபேமிலி ப்ரேயர்னா அதோட நம்முடைய ஜெபமும் முடிஞ்சிட்டு. ஆனால் குடும்பத்தில் யாராவது ஜெபம் பண்ணுவாங்க, நம்ம கடைசியில் ஒரு ஆமேன் போடுறதுக்கு போய் இருக்கிறோம். இல்லை, அந்த கல்யாண வீட்டில் தலை காட்டிட்டு வர்றது மாதிரி தான் அன்றைக்கி நிறைய பேருடைய ஜெபம். அந்த ஃபங்க்ஷன் தலையை காட்டிட்டு வந்துரு. ஏன் தலையை மட்டும் காட்டணும்? இல்லை, மொத்தமாக காட்டிட்டு வர வேண்டியது தானே. தலையை காட்டிட்டு வந்துடுவோம்ல. இன்னைக்கு நிறைய பேருடைய ஜெபம் இப்படி தான் இருக்கு. ஒரு ஆமீன், யாராவது ஒரு ஆள் கூட சேர்ந்து ஒரு ஆமீன் போட்டா ஏதோ இவங்க பண்ண மாதிரி. நோ, இந்த அனுபவம் என்ன ஆகுது? வந்து போகிற நமக்கான ரேமாவை நம்மால சுதந்திரிக்க முடியாது, நமக்கான வார்த்தையை நம்மால ஏற்றுக்கொள்ள முடியாது, அறிந்து கொள்ள முடியாது, அனுபவிக்க முடியாது. நீ தரித்து நிக்கணும்னா முதல்ல என்ன தேவை? Thank you Holy Spirit. நானும் இயேசுவும், நானும் இயேசுவும், நானும் இயேசுவும். இந்த அனுபவம் நம் வாழ்க்கையில இல்லைன்னா நம்ம தரித்து நிக்கலைன்னு அர்த்தம். தரித்து நிக்காம எப்படிங்க தரித்து கொள்ள முடியும்? எனக்கான நன்மையை நான் எப்படி தரித்து கொள்ள முடியும்? எனக்கான ஆசீர்வாதத்தை நான் எப்படி தரித்து கொள்ள முடியும்? எனக்காய் தேவன் வைத்திருக்கிற இந்த மேன்மையை நான் எப்படி தரித்து கொள்ள முடியும்? எனக்காய் தேவன் வைத்திருக்கிற ராஜ வஸ்திரத்தை நான் எப்படி தரித்து கொள்ள முடியும்? நீ தரித்து நிற்காமல் உனக்கானவற்றை நீ தரித்து கொள்ள முடியாது. தரித்திருக்க என்ன செய்யணும் தெரியுமா? அவரோடு தனிமையில் இருக்கணும். அவரோடு தனித்திருக்கிறவன் அவர் சமூகத்திலே தரித்திருக்கிறான். இந்த அனுபவம் நம்முடைய லைஃப்ல எப்படி இருக்குன்னு பார்க்கணும். என்னையும் உட்படுத்தி தான் சொல்லுகிறேன். இந்த அனுபவம் குறைய 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 நம்ம தேவ சமூகத்திலே அந்த தரித்திருக்கிற அனுபவத்தை விட்டு நம்ம அப்படி கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வர ஆரம்பிக்கிறோம். நல்ல வேரூண்டின மரத்துக்கும் சும்மா நட்டு விட்டு இருக்கிற மரத்துக்கும் வித்தியாசம் உண்டு. எப்போ தெரியும்? ஒரு காற்று அடிக்கும் போது தெரியும். பயங்கரமான ஒரு காற்று அடிக்கும் போது வித்தியாசம் தெரியும். ஆண்டவர் ஒரு உவமையை சொல்லும் போது 2 வீட்டை குறித்து சொன்னார். கற்பாறை மேல கட்டப்பட்ட வீடு, மணல் மேல கட்டப்பட்ட வீடு. இதுல தண்ணீர் 2 வீட்டுக்கு மேலே அடிக்குது. சிலர் பைபிள்ல பாதியில படிச்சுட்டு சொல்லுவாங்க, கற்பாறை மேல கட்டப்பட்ட வீட்டுக்கு பிரச்சனை இல்லை, மணல் மேல கட்டப்பட்ட வீட்டுக்கு தான் பிரச்சனை. இல்லை, தண்ணி பிரச்சனை 2 வீட்டுக்கும் வந்துச்சு, ஆனா ஒரு வீடு நின்னுச்சு. ஆமென். பிரச்சனையே இல்லாத வாழ்க்கையில் நம்மளால நிக்க முடியுதாங்கிறது முக்கியம்.
உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டுன்னு ஆண்டவர் சொல்றார். ஆனா நிக்கணும், தரித்திருக்கணும். அதுக்கு எந்த அனுபவம் தேவை? இயேசுவோடு தனித்திருக்கிற அனுபவம் தேவை. ஆமென் சொல்லுங்க. நானும் இயேசுவும், நானும் இயேசுவும். இந்த அனுபவம் இல்லைன்னா நீங்க அப்பான்லாம் கூப்பிடுறது சும்மா, நீங்க நேசிக்கிற ஆண்டவரெல்லாம் சொல்றது சும்மா. அது ஒரு உணர்ச்சி வசப்பட்டு சொல்றது. மனதார சொல்லுகிற அனுபவம் என்பது நானும் இயேசுவும், நானும் இயேசுவும். இந்த அனுபவம் நமக்கு எந்த மட்டும் இருக்கிறது? இன்னைக்கு நம்ம அநேகருடைய ஜெபங்கள் கடமையாக மாறுகிறது, அல்லது ஒரு தேவை பெருகும் போது வெளிப்படுகிறது ஜெபம். அதாவது பிள்ளைங்களை அடிச்சு அடிச்சு படிக்க வைக்கிறது போல இன்னைக்கு அநேகருக்கு பிரச்சனையை கொடுத்து கொடுத்து ஜெபிக்க வைக்க வேண்டிய ஒரு பரிதாபமான நிலை இருக்கிறது. இது அல்லங்க ஜெபம். ஜெபத்துல இயேசு கற்று தந்த காரியம் என்ன? இயேசுவின் இடத்துல கேட்கிறாங்க, எங்களுக்கு ஜெபிக்க சொல்லி கொடுங்க. இயேசு உடனே சொன்ன உவமை யாரை பத்தி தெரியுமா? சிநேகிதனை பத்தி. நீ ஜெபம்னா என்ன நினைச்சிட்டு இருக்கிற? சும்மா சொல்லி கேட்டு வாங்குறது மட்டுமா ஜெபம்? இல்லப்பா, அது நீ அவரோடு பண்ணுகிற உறவு, அவரோடு செய்கிற உறவு, அவரோடு உள்ள உறவு. ஆமென். எனவேதான் சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான். ஆமென். நம் வாழ்க்கையில இந்த இயேசுவோடு தனித்திருக்கிற அனுபவம் ரொம்ப ரொம்ப தேவை. அது இல்லாம சும்மா தரித்தினில் ஆசீர்வாதம் கேட்டிருப்போம், கேட்க நல்லா இருக்கும். இயேசுக்கு நான் எவ்வளவு டைம் அவருக்கு கொடுக்கிறேன், அவரோடு நான் எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்றேங்கிறது ரொம்ப முக்கியம். அது நம்முடைய வாழ்க்கையில நாம் அறியாததும் எட்டாததுமான பெரிய நன்மைகளை நமக்கு கொண்டு வரும் என்பதிலே சந்தேகமில்லை. அப்படி தேவ சமூகத்திலே தரித்து நின்ற ஒருவன் பெற்றுக்கொண்ட 7 ஆசீர்வாதங்களை தான் இந்த நாளிலே நான் உங்கள் மத்தியிலே பேசும்படி விரும்புகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட இடைபடுவாராக. நல்ல கவனமாய் கேளுங்கள். யாத்திராகமம் 33வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அங்கே மோசே குறித்து நாம் பார்க்கிறோம். கர்த்தர் மோசேயின் இடத்திலே சொன்ன ஒரு வார்த்தை இருக்கிறது. அந்த வார்த்தை தான் 21வது வசனம். பின்னும் கர்த்தர், இதோ என் அண்டையில் ஒரு இடம் உண்டு, என் அண்டையில் ஒரு இடம் உண்டு, நீ அங்கே கன்மலையில், நீ அங்கே கன்மலையில் நில்லு. என் அண்டையில நீ நிக்கிறதுக்கு நான் ஒரு இடம் வச்சிருக்கிறேன், நீ அங்கே கன்மலையில் நில்லு. நீ நிக்கணும். எப்படி வந்து நிக்கணுமா? 34:2 வாசியுங்கள். விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில். நீ வந்து நில்லு, ஆயத்தமாகி வந்து நில்லு. அடுத்த வசனம், உன்னோடே ஒருவனும் அங்கே வரக்கூடாது. மோசே ஆண்டவர்கிட்ட மகிமையை கேட்கிறான். மோசே, நீ கேட்டது பெருசு, அந்த பெரிய காரியத்தை நீ சுதந்திரிக்கணும்னா நீ என் அண்டையில வந்து நிக்கணும். நீ என் சமூகத்தில் தரித்து நிக்கணும். எப்படி வரணும்? ஆயத்தமாகி வரணும். எப்படி வரணும்? உன் கூட வேற யாரும் இருக்க கூடாது. இயேசுவோடு தனித்திருக்கிற அனுபவத்தை தான் நான் இந்த நாளில் உங்களோடு சொல்லி கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு நம்ம எல்லாம் ரொம்ப பிஸின்னு நிறைய காரியங்களை, ஆமென், அனித்தியமான காரியங்களை முன்வைத்து மேன்மையான நிறைய காரியங்களை இன்னும் பெற்றுக் கொள்ளாமல் இருக்கிறோம். ஆமென். எவ்வளவு மேன்மையான காரியத்தை வைத்திருக்கிறார் தெரியுமா? ரட்சிக்கப்பட்டவங்களை கை தூக்க சொன்னா இதுல பாதிக்கு மேல கை தூக்குவோம். ஏன்? 90% கை தூக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அத்தனை பேர்கிட்ட என்னுடைய ஒரே கேள்வி என்னன்னா, அந்த ரட்சண்யத்தின் சந்தோஷம் இருக்குதா? ரட்சண்யத்தின் சந்தோஷம் இருக்கிறதா? அந்த சந்தோஷம் உண்மையில இருக்குமானால் வேற சந்தோஷத்தை தேடி போக மாட்டோம். ஆமென். ஏன்னா ரட்சிப்பின் சந்தோஷம் என்பது அது நித்திய மகிழ்ச்சி.
அது பரலோகம் கொடுக்கிற சந்தோஷம். இயேசு சொன்னார், உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் எடுக்க முடியாது. உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். அதுதான் உலகத்திலிருந்து கிடைக்கப்படுகிற சந்தோஷம் அல்ல, ஒரு ஆகாரத்தினாலோ அல்லது மற்ற ஆசீர்வாதங்களினாலோ கிடைக்கிற சந்தோஷம் அல்ல. அந்த சந்தோஷம் எல்லாம் அந்த ஆகாரம் சாப்பிட்டு முடிக்கிறதோடு முடிஞ்சு. அதுலயும் நம்ம விரும்பி ஒரு ஃபுட்டு சாப்பிடுறோம், அந்த சாப்பாடு சந்தோஷமா சாப்பிட்டுட்டு அந்த ஃபுட்டு மட்டும் நமக்கு பாய்சன் ஆயிட்டுன்னு வைங்களேன், ஃபுட் பாய்சன் வைங்களேன், அவ்வளவுதான். எவ்வளவு சந்தோஷப்பட்டோமோ அதில் விட பல மடங்கு நம்ம வேதனைப்படுவோம். ஐயோ தெரியாம சாப்பிட்டுட்டேன். இது ஒரு காரியத்தை சொல்றேன், இந்த பூமியில கிடைக்கப்படுகிற சந்தோஷம் எல்லாம் அது அனித்தியமானவைகளுங்க. ஆனா பரலோக சந்தோஷம் என்ன தெரியுமா? உனக்கு கிட்ட ஒண்ணு இல்லைனாலும் உள்ளத்துல சந்தோஷம் இருக்கும். ஹல்லேலூயா. நீ குடிசை வீட்டுல இருந்தாலும் அந்த சந்தோஷம் மாறாது. அதுதான் மக்கெதோனியா சபை, தெசலோனிக்கே சபைக்கு சொல்லும் போது அவங்க கொடிய தரித்திரமா இருந்தாலும் பரிசுத்த ஆவியில பரிபூரண சந்தோஷமா இருந்தாங்களா? பரிபூரண சந்தோஷம். நான் எதற்கு சொல்றேன்னா, இப்படி தேவ பிள்ளைகள் அனுபவிக்கக்கூடிய மேன்மையான காரியங்களை தேவன் வைத்திருக்கிறார், மகிமையான காரியங்களை தேவன் வைத்திருக்கிறார். இதில் எத்தனை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம், சுதந்திரித்துக் கொண்டிருக்கிறோம். ஏன் இல்லைன்னா தேவ சமூகத்தில் அவரோடு தனித்திருக்கிற அனுபவம் இல்லாததே காரணம். இன்னைக்கு நமக்கு எல்லாருக்குமே ரொம்ப வசதி ஆயிட்டு, 10 யூடியூப் சேனல்ல பார்க்கிறது, 10 பேருக்கு போன் நம்பர் எடுக்கிறது, 10 பேருக்கு பிரேயர் ரிக்வெஸ்ட் சொல்றது. தப்புன்னு நான் சொல்லல, ஆனா நான் எப்பவுமே சொல்லுகிற வார்த்தை, நீங்க ஜெபிக்காம பிறர்கிட்ட ஜெபிக்க சொல்றதுனால எந்த அளவுக்கு பிரயோஜனமா இருக்கும்னு எனக்கு தெரியல. என் காரியத்துக்காக நான் ஜெபிப்பதை விட வேற யாருமே பாரமாய் ஜெபிக்க முடியாது. ஜெப குறிப்பு சொல்வது தப்புன்னு சொல்லல, ஆனா இன்னைக்கு என்ன பிரச்சனை, நமக்கு ஜெபிக்க டைம் இல்ல, அவங்க ஃபுல் டைம் ஊழியக்காரங்களாச்சே, அவங்க இருந்து ஜெபிக்கட்டும் நமக்கு இல்ல. அப்படின்னா அவங்கள மட்டும்தானே தேவன் பிள்ளைகளாக்கி இருக்க வேண்டும். தேவன் நம்ம எல்லாரையும் இரத்தத்தால் மீட்டு பிள்ளையாக்கி இருக்கிறார். நம்ம எல்லாரையும் ஆசாரியர்களை ராஜாக்களை வைத்திருக்கிறார். நான் ஜெபிப்பேன், என் சபை போதகருக்கு நான் சொல்லி ஜெபிக்க சொல்லுவேன், என் சபை விசுவாசிகளுக்கு சொல்லி நான் ஜெபிக்க சொல்லுவேன். இதுதான் ஒழுங்கு, இதுதான் முறை. எஸ்தர் ஜெபித்தாள், எஸ்தரின் தாதிமார்கள் உபவாசிக்கிறார்கள், மோர்தேக்காயும் யூத ஜனங்கள் உபவாசிக்கிறார்கள். இந்த ஜெபம் எஃபெக்டிவா இருக்கும். இல்ல நீங்க எல்லாம் ஜெபம் பண்ணுங்க, நான் ஜெபம் பண்ண மாட்டேனா, அந்த ஜெபத்துக்கு பதில பார்க்க முடியாது. எல்லாரையும் ஜெபம் பண்ண சொல்லணும். தானியேலுக்கு ஒரு காரியம் வெளிப்படுத்தப்பட வேண்டும், அவன் நண்பர்கள்ட்ட அந்த காரியத்தை சொல்லிவிட்டு அவனும் ஜெபித்துட்டு இருக்கிறான். நான் அவரோடு இருக்கிற அனுபவம் எனில் இல்லை என்றால் இப்படிப்பட்ட பரலோக மேன்மைகளை, மகிமையை நம்மால சுதந்திரிக்க முடியாது. இங்கேயே அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியலன்னா அங்க எப்படி அனுபவிக்க போறோம்னு தெரியல. நித்தியத்துக்கென்று நியமிக்கப்பட்டவர்கள் மேல பூரண கிருபை உண்டு, அவர்கள் அந்த சந்தோஷத்தில் களி கூறுவார்கள். இன்னைக்கு அது இல்லைன்னு யாராவது ஃபீல் பண்றீங்கன்னா முதல்ல எது உங்கள்கிட்ட இல்ல தெரியுமா? இயேசுவோடு தனித்திருக்கிற அனுபவம் இல்லை. மோசே கேட்கிறான், எனக்கு உங்க மகிமையை பார்க்கணும் ஆண்டவரே. கேட்கும்போது உடனே சொல்ற, மோசே உனக்கு ஒரு இடம் என்கிட்ட இருக்கு, நீ வந்து நிக்கணும், அதுல நீ நில்லு, நீ வா, வேற யாரையும் கூட்டிட்டு வந்துடாத. இல்லாண்டவரே எனக்கு யோசுவா பக்கத்துல இருந்தா ஹெல்ப்ஃபுல்லா கூட்டிட்டு வரக்கூடாது, நீ வா, நீ வந்து நில்லு. அவரோடு தனித்திருக்கிற அனுபவம் தேவ பிள்ளைகளுக்கு தேவை. ஆமென். மோசே அவர் சொன்னபடியே அவர் சமூகத்திலே வந்து நிற்கிறான். அப்படி நின்றவன் பெற்றுக்கொண்ட 7 நன்மைகள் அல்லது 7 ஆசீர்வாதங்களை நான் உங்கள் மத்தியிலே சொல்லி செபிக்க விரும்புகிறேன். கர்த்தர் இடைபடுவாராக. முதலாவது, அவனுக்கு என்ன கிடைக்கிறது தெரியுமா? அதனுடைய 33, 21, 22 வசனங்களை வாசியுங்கள். பின்னும் கர்த்தர், இதோ என் அண்டையில் ஒரு இடம் உண்டு, நீ அங்கே கன்மலையில் நில்லு, என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கன்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போகும் மட்டும்
என் கரத்தினால் உன்னை மூடுவேன். உன்னை நான் கன்மலையின் வெடிப்பிலே வைத்து உன்னை கரத்தினால் மூடுவேன். தேவ சமூகத்திலே தரித்து நிற்கிறவனுக்கு முதலாவது கிடைக்கிற காரியம் என்ன தெரியுமா? அவனுக்கு அடைக்கலம் கிடைக்கிறது. ஹல்லேலூயா! அடைக்கலம் கிடைக்கிறது. கன்மலை வெடிப்பிலே வைத்து கரத்தின் நிழலினாலே மூடுகிறாராம். எதுவரைக்கும் இந்த அடைக்கலமா? 23வது வசனத்தை வாசியுங்கள். பின்பு என் கரத்தை எடுப்பேன், அப்பொழுது என் பின்பக்கத்தை காண்பான், என் முகமோ காணப்படாது. நான் இன்னும் இதை ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சொல்லுகிறேன். அந்த மகிமையை காணு மட்டும் உனக்கு அடைக்கலம் தேவ சமூகத்தில் தரித்து நிற்பதினால் கிடைக்கும். அவர் கையை எடுக்கிறார்னாலே புரிஞ்சுக்கோ, நெக்ஸ்ட் உன் கண்ணு மகிமை தான் பார்க்க போகுது. ஆமென். ஆமென். அது வரைக்கும் நாம் பாதுகாக்கப்படணுங்க. இல்லைன்னா 100 ஸ்டெப் நம்முடைய ஓட்டத்தில் எடுத்து வைக்கணும். 99வது ஸ்டெப்ல அவர் கையை எடுத்துட்டார்னா அடுத்த ஸ்டெப் வைக்கிறதுக்குள்ள விழத்தல்ல சத்துரு ரெடியா இருக்கிறான். நமக்கு என்ன தேவை? அந்த மகிமையில போய் சேர மட்டும். தாவீது சொல்றாரு, அந்த கரத்தை என் மேல எப்படி வைக்கிறார் தெரியுமா? முற்புறத்திலும் பிற்புறத்திலும் என்னை நெருக்கி உம்முடைய கரத்தை என் மேல வைக்கிறீர். இந்த கரத்தை அவர் என்னைக்கு எடுக்கிறாரோ அன்னைக்கு நம் கண்ணு எதை தெரியுமா பார்க்கணும்? மகிமையை. glory glory glory, மகிமை மேல் மகிமை. அது மட்டும் நமக்கு என்ன தேவை அப்படின்னா அடைக்கலம் தேவை. சத்துரு தேடி தேடி சுத்தி சுத்தி பார்ப்பான், அவன் கண்ணுக்கே தெரியக்கூடாது. யோபுவையும் அவன் குடும்பத்தையும் ஆமென் அவனுக்கு உண்டான எல்லாத்தையும் சுத்தி வேலி கட்டிட்டார் ஆண்டவர். இவன் எத்தி எத்தி பார்க்கிறான், அவனுக்கு ஒண்ணுமே தெரியல, பார்க்க முடியல. சத்துருவுக்கு இப்படி இவங்க வீட்டுல சில பாருங்க, வீடை சுத்தி பெரிய காம்பவுண்ட் கட்டி இருப்பாங்கல்ல, வெளியே இருந்து பார்க்கிறவங்களுக்கு உள்ள என்ன இருக்குன்னே தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. உள்ள யார் இருக்கிறா என்ன இருக்கு ஒண்ணுமே தெரியாது. சிலர் வீடை சின்னதா வச்சிருப்பாங்க, காம்பவுண்ட பெருசா கட்டி இருப்பாங்க. எதுக்கு? வேற யார் கண்ணும் பற்றக்கூடாது. ஆனா மனுஷன் கண்ணுக்கு தான் மறைக்க முடியுமே தவிர சத்ருவின் பிசாசின் கண்ணுக்கு அப்படியெல்லாம் காம்பவுண்ட் கட்டினா மறைக்க முடியாது. ஆனால் அவருடைய அடைக்கலத்தில் நாம் இருப்போமானால் சத்ருவுக்கு தெரியவே தெரியாது. அதுதான் அவனுடைய கம்ப்ளைண்ட். என்ன ஒருக்க என் பார்வையில் அவனை விட்டீங்கன்னா நான் செஞ்சு காட்டுறேன். ஆனா பார்க்கவே முடியலையே அவன் குடும்பத்தை, அவனுக்கு உண்டான எல்லாத்தையும் நீங்க சுத்தி வேலி கட்டியிருக்கீங்களே. உங்க வேலை என்ன வேலை இல்லை? நமக்கு எட்டுற உயரத்துல தாங்க நாம வேலி கட்டுவோம், நாம காம்பவுண்டு கட்டுவோம். கூடி போனா 10 அடி 15 அடி கட்டுவோம்ல. அவருக்கு எட்டுற உயரத்துக்கு அவர் கட்டுவார். அவருடைய உயரம் என்ன? வானம் அவரது சிங்காசனம், பூமி அவரது பாத பீடம். இந்த உயரம் எக்காரணம் கொண்டும் சத்துருவால எட்ட முடியாது. எனவே அவர் எனக்காய் கட்டுகிற வேலிதான் எனக்கான அடைக்கலம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அடைக்கலம் என்ற வார்த்தையை அதிகமாய் பயன்படுத்தினது யாருன்னு பார்த்தீங்கன்னா தாவீது. இந்த தாவீது ஏன் எப்படி இந்த அடைக்கலத்தை ருசித்தான் அல்லது எப்படி இந்த அடைக்கலத்தை கண்டு கொண்டான், அனுபவித்தான் தெரியுமா? அவனுடைய வாஞ்சையும் விருப்பமுமே. அவனுடைய வாஞ்சையும் விருப்பமும் என்ன? 27வது சங்கீதம் அதனுடைய 4வது வசனம். சங்கீதம் 27:4. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். அவரோடு இருக்கிறது, அவர் சமூகத்தில் இருக்கிறது. இதுதான் அவனுடைய ஏக்கம், அவனுடைய வாஞ்சை. அவனுக்கு குடும்பம் உண்டு, பிள்ளைகள் உண்டு, எல்லாம் உண்டு. குடும்பத்தை நேசித்தான், பிள்ளைகளை நேசித்தான், செய்ய வேண்டியது எல்லாம் செய்யணுங்க. ஆனாலும் குடும்பத்தை காரணம் காட்டி தேவனோடு இருப்பதை விடவில்லை. குடும்பத்தை காரணம் காட்டி எனக்கு டைம் இல்லை ஆண்டவரேன்னு சொல்லிட்டு அவன் தேவ சமூகத்தில் தரித்திருப்பதை மிஸ் பண்ணல. தாவீதின் வாழ்க்கையின் தவறு திருத்தப்பட காரணத்தில் ஒன்று இதுதான். அவன் தேவ சமூகத்தில் இருக்கிறான். அவன் விழுந்தாலும் தூக்கி விடப்பட்டான், தேவ சமூகத்தில் இருந்தான். சவுல் அப்படி இல்லை, போயிட்டான்.
பேதுருக்கும் யூதாஸுக்கும் வித்தியாசம் அதுதான். பேதுரு தரித்திருந்தான், யூதாஸ் எழும்பி போயிட்டான். ரெண்டு பேர் வாழ்க்கையில் ஒரு வீழ்ச்சி வந்தது. ஒருவன் சரி செய்யப்பட்டான், இன்னொருவன் விழுந்துட்டான். தேவ சமூகத்தில் என்னுடைய வாஞ்சை, என்னுடைய ஏக்கம் தேவனுடைய பிரகாரம், தேவனுடைய ஆலயம், தேவ சமூகம். இப்படி வாஞ்சித்தவன் தான் அடைக்கலத்தை கண்டு கொண்டான். எப்படி கண்டு கொண்டான்? ஆமென். 84வது சங்கீதம் 1 முதல் 3 வரை உள்ள வசனங்களை வேகமாய் வாசிக்க கேட்கலாம். 84வது சங்கீதம் 1 முதல். சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிராகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவனமுமாய் இருக்கிறது. என் இருதயம், என் மாம்சம் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. இனி அடுத்த வசனம். என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகவலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. இப்படி தேவ சமூகத்தை நாடி வந்த தாவீது பிரைஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். துதிக்க ஆரம்பித்த போது இவன் கூட சேர்ந்து இன்னொரு கூட்டமும் துதிக்கிறார்கள். இவன் அடுத்த வசனத்தை வாசியுங்கள். உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். இப்போ என்னடா, நான் மட்டும் தானே சர்ச்சில் இருக்கிறேன், வேற யாரு என் கூட சேர்ந்து சத்தம் போடுறதுன்னு உற்று பார்த்தா 3வது வசனத்தில் தாவீது பார்க்கிறான், அவருடைய பீடங்கள் அண்டையில அடைக்கலான் குருவிக்கு ஒரு வீடு இருப்பதையும் தகவலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததையும் அவன் பார்க்கிறான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் சமூகத்தில் ஆமென். அந்த ஆளை, இந்த அடைக்கலான் குருவி சின்ன குருவி இல்ல, இந்த அடைக்கலான் குருவியை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவி. இவ்வளவு தான் அதுக்கு வேல்யூ. 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவி. அது எப்படி? ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவி, 2 காசு கொடுத்து வாங்கினா 4 அடைக்கலான் குருவி, 1 இலவசமாக கூட கொடுக்கப்படும். சிலது மொத்தமா வாங்கினா கிடைக்குமே, அவ்வளவுதான் அதுக்கு வேல்யூ. அந்த அடைக்கலான் குருவி, அந்த குருவி ஆண்டவர் சொன்னார், அதுல ஒண்ணு கூட அவர் சித்தம் இல்லாமல் கீழே விழாது. தாவீது தேவனுடைய சமூகத்தில் எதை பார்க்கிறான்? அவர் சமூகத்தில் வந்த அடைக்கலான் குருவிக்கு வீடு கிடைக்குது, தகைவலான் குருவிக்கு அதுக்கு மட்டும் இல்ல, அதன் குஞ்சுகளை வைக்கிற கூடும் கிடைக்குமானால், இயேசு சொன்னாரே, நீங்கள் அதை காட்டிலும் விசேஷித்தவர்கள் அல்லவா, அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கலும் விசேஷித்தவர்கள் அல்லவா. இந்த அடைக்கலான் குருவிக்கு அவருடைய சமூகத்தில், இந்த தகவலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைக்குமானால், எனக்கு தேவ சமூகத்தில் அடைக்கலம் உண்டு, என் பிள்ளைகளுக்கு தேவ சமூகத்தில் அடைக்கலம் உண்டு. அந்த மகிமையிலே போய் சேரு மட்டும். ஹalleluya, ஹalleluya. இப்ப தாவீதுக்கு கொஞ்சம் பொறாமை வந்துட்டு. அது என்ன பொறாமை? உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை, நான் காலையில இருந்து சாயங்காலம் வரை இருந்துட்டு என் வீட்டுக்கு போயிடுவேன், ஆனா இந்த அடைக்கலான் குருவிக்கு வீடே உங்க சமூகம் தான். உம்முடைய வீட்டில் வாசமா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். இந்த வீட்டில் யார் இருக்கிறான்னு தாவீது பார்த்தா அடைக்கலான் குருவியோ இருக்கு, தகைவலான் குருவியோ இருக்கு. அது அடைக்கலம் இருக்கு. ஒரு அடைக்கலான் குருவிக்கு, ஒரு காசு மதிப்புள்ள அடைக்கலான் குருவிக்கு தெரிஞ்சிருக்கிறது அடைக்கலம் எங்க இருக்கு. தகைவலான் குருவிக்கு தெரிஞ்சிருக்கிறது என் குஞ்சுகளை எங்க வச்சா பாதுகாப்பா இருக்கும். ஆனால் இரத்தத்தால் மீட்கப்பட்ட சபைக்கு தெரியலையே. இன்னைக்கு எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறாய்? அவர் சமூகத்தில் தான் உனக்கு அடைக்கலாம். நீ தேவனோடு தனித்திருக்கிற அனுபவம் உனக்கு உண்டானால், தேவ சமூகத்தில் தரித்திருக்கிற அனுபவம் உனக்கு உண்டானால், உனக்கு மாத்திரமல்ல உன் பிள்ளைகளுக்கும் அவர் அடைக்கலமானவர். அடைக்கலம் உனக்குண்டு, ஆபத்து நாளிலே சுகம் உண்டு. அடைக்கலம் உனக்குண்டு,
ஆபத்து நாளிலே சுகமுண்டு. கலங்காதே 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 கலங்காதே, காத்திடுவார் இயேசு என்றென்றுமே. காத்திடுவார் இயேசு என்றென்றுமே. அடைக்கலம் உனக்குண்டு, ஆபத்து நாளிலே சுகமுண்டு. அடைக்கலம் ஓ ஆபத்து நாளிலே. பேசும் தெய்வம் பேசும் தெய்வம் இயேசு, உன்னை உள்ளங்கையில் வரைந்தார். அவர் மார்பில் சாய்ந்திடு. உள்ளம் உருகி நீயும் அவர் மார்பில் சாய்ந்திடு. அடைக்கலம் உனக்குண்டு, ஆபத்து நாளிலே சுகமுண்டு. அடைக்கலம் நமக்குண்டு, ஆபத்து நாளிலே. ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. அவர் சமூகத்தில் தரித்து நிற்கிறவர்களுக்கு அடைக்கலம் உண்டு, அடைக்கலம் உண்டு. ஆமென். உங்க பிள்ளைகளுக்கு அடைக்கலம் வேணுமா? நீங்க தேவ சமூகத்தில் தரித்து நில்லுங்கள். ஹல்லேலூயா. தாவீது அப்படி நின்னான். தேவனை எப்பொழுதும் தனக்கு முன்பாக வைத்திருந்தபடினாலே தாவீதின் குடும்பத்தை தேவன் எப்பொழுதும் தமக்கு முன்பாக வைத்திருந்தார். பிள்ளைகளுக்கு நாம சேர்த்து வைக்கிற சொத்து நல்லது, பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்யுங்க. ஆனா ஒரு காரியத்தை செய்யாம இது அவ்வளவும் செஞ்சீங்கன்னா இது அவ்வளவும் பிள்ளைங்களுக்கு அனுபவிக்க முடியாம போயிடும். என்னது? தேவ சமூகத்தில் தரித்து இருக்கணும். இதை விட உங்களுக்கு வேற எந்த வேலையும் கிடையாதுங்க. ஒரு தகைவலான் குருவிக்கு இருக்கிற அறிவு அவரை தகப்பனா கொண்ட ஜனத்துக்கு இல்லாதது வேதனை. ஒரு காசு தான் இந்த அடைக்கலான் குருவி, ஒரு காசு மதிப்புள்ள ஆமென் குருவிக்கு இருக்கிற அறிவு இரத்தத்தால் மீட்கப்பட்ட சபைக்கு இல்லாதது வேதனை. தேவ சமூகத்தில் உன்னால இருக்க முடியலன்னா நீ அடைக்கல பட்டணத்தை விட்டு வெளியே நிற்கிறேன்னு அர்த்தம். சத்துரு எப்பொழுது நமக்கு விரோதமாய் ஆயுதத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறான். எப்போ விழுங்கலாம் என்று வகை தேடுகிறான். எப்போ விழத்தள்ளலாம் என்று அவன் விழித்து பார்த்து கொண்டிருக்கிறான். தேவ சமூகத்தில் இரு, உனக்கு அடைக்கலாம், உன் பிள்ளைகளுக்கு அடைக்கலாம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். அடைக்கலாம். எது வரைக்கும் அடைக்கலாம்? ஒரு குறிப்பிட்ட சீசனுக்கா? நோ. அவர் கருத்தை எடுத்தா நான் மகிமையை தான் பார்ப்பேன். அது வரைக்கும் கண்மலை வெடிப்புல வைத்து கரத்தின் நிழலினாலே மூடுவார். எத்தனை பேர் சொல்லுவீங்க அடைக்கலம் எனக்குண்டு, ஆபத்து நாளிலே சுகமுண்டு. கலங்கேனே 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 கலங்கேனே, ஓ காத்திடுவார் இயேசு என்றென்றுமே. காத்திடுவார் இயேசு என்றென்றுமே. ஆமென். ஆண்டவர் சமூகத்தில் அடைக்கலம் உண்டு. இரண்டாவது என்ன கிடைக்கிறது பாருங்கள். 34வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை வாசியுங்கள். 34:5. கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று அங்கே அவன் அருகே நின்றார். தேவ சமூகத்தில் தரித்திருக்கிறவனுக்கு கிடைக்கிற அடுத்த ஆசீர்வாதம் என்ன தெரியுமாங்க? ஆதரவு.
ஆதரவு. என்ன ஆதரவு? அவர் வந்து அவன் பக்கத்துல நிப்பார். இதுதாங்க எனக்கு ஆதரவு. இந்த பூமியில எனக்கு இன்னார தெரியும், அவங்கள தெரியும், இவங்கள தெரியும் சொல்வதல்ல. நீ கஷ்டப்படும் போது ஒரு கரம் ஒன்ன வந்து பிடிக்காது. கேள்விப்பட்டோம், ரொம்ப சேடா இருந்துச்சு. இவ்வளவுதான் சொல்லுவாங்க, வேற என்ன சொல்லுவாங்க? நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டீங்கல்ல, அந்த கொரோனால ரொம்ப கஷ்டப்பட்டீங்கல்ல, நாங்க பார்த்தோம், ரொம்ப கேள்விப்பட்டோம், ரொம்ப சங்கடமா இருந்துச்சு. இவ்வளவுதான் முடியுங்க. ஆனா இப்போ என் பக்கத்துல வந்து நிக்கிறாரு. அவர் வந்து என்ன செய்வார் தெரியுமா? என் வலது கரத்தை பிடித்து, ஏய், நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன். தேவ பிள்ளைக்கு ஆதரவு பரலோகத்தில் இருக்கு. அவர் வந்துருவார். தாவீது சொல்றார், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். கர்த்தர் எனக்கு சிங்காசனம் இருக்குன்னு சொல்லல, எனக்கு பெரிய குடும்பம் இருக்குன்னு சொல்லல, எனக்கு இவ்வளவு, எனக்கு என்னுடைய ராணுவம் இப்படி இருக்குன்னு சொல்லல, எனக்கு இவ்வளவு பணம் இருக்குன்னு சொல்லல. ஏன்னா இது எதுவுமே ஆதரவு கிடையாது. ஒரே ஒரு வார்த்தை அடிக்கடி சொல்லுவார், அவர் என் பக்கத்தில் இருக்கிறார், நான் அசைக்கப்படாதபடிக்கு, நான் நிர்மூலமாக ஆதரிக்கும்படிக்கு, என் கால் சறுக்காதபடிக்கு. ஆதரவு. தேவ சமூகத்தில் தரித்து நிற்கும் போது அவர் வந்து பக்கத்தில் நிற்பார். அவர் வந்து பக்கத்தில் நின்னுட்டார்னா சத்துரு அது பக்கத்திலே வர முடியாது. ஹalleluya. நீதியும் ஞானமும் மானவரே இயேசுவே நீரே ஆதரவே. நீதியும் ஞானமும் இயேசுவே நீரே. ஹalleluya. அற்பமான என் ஆரம்பத்தை ஆமென் அசட்டை பண்ணாதவரே, அன்பால் எல்லாம் தந்தீரே, தயவால் பெற்றே தகப்பனே நன்றி, தயவால் பெற்றே தகப்பனே. அவர் ஆதரவா இருக்கிறார். ஒரு தகப்பன் வந்து தன் பிள்ளை பக்கத்துல நிக்கிறது எதற்காக? முதல்ல தைரியம் கொடுக்க, தைரியம் கொடுக்க. கடந்த நாள்ல ஒரு சகோதரர் சொன்னார், சின்ன வயசுல எங்க அப்பா எங்களை இந்த கோலத்துக்கெல்லாம் கூட்டிட்டு வருவாங்க, கூட்டிட்டு வந்து என்ன செய்வாங்க, திடீர்னு தள்ளி விட்டுருவாங்க. ஓகே, நாங்க அப்படி பயந்து கையை அடிச்சிட்டு இருக்கும் போது எங்க அப்பா அப்படி கையை வச்சு அப்படி தாங்கிட்டே இருப்பாங்க. அப்படிதான் நாங்க நீச்சல் படிச்சோன்னு சொன்னார். அப்போ ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்னாடி என்ன வேணும்? தைரியம். தைரியம். தைரியம் கொடுக்கிறதுக்கு பக்கத்தில் நிற்கிறார், கற்றுக் கொடுக்கிறதுக்கு பக்கத்தில் நிற்கிறார், கற்று தருவார். ஆண்டவர் பேதுருட்ட சொன்னார், நான் உன்னை மனுஷனை பிடிக்கிறவனாய் மாற்றுவேன். தெரியாது, மீன் பிடிக்கிறதுல தோத்துட்டார். கற்று தருகிறவர். தாவீது சொல்லுகிறார், என் கைகளை யுத்தத்துக்கும் என் விரல்களை போருக்கும் படிப்பிக்கிற. இன்னைக்கு என் விரல் கூட யுத்தம் பண்றதுக்கு அவ்வளவு ரெடியா ஆயத்தமா இருக்க ரீசன் என்ன தெரியுமா? ஒருத்தர் படிப்பித்தார், கற்று தந்தார். சின்ன பிள்ளைங்களை சைக்கிள் ஓட்ட பிடிச்சு பிடிச்சு சொல்லி கொடுக்கிறது போல் கற்று தருகிறவர். மூன்றாவது எதுக்கு நிப்பார் தெரியுமா? பக்கத்துல திருத்துறதுக்கு. ஏய், இது தப்பு, அப்படி இல்லை இப்படி, அப்படி இல்லை இப்படி. இப்போ என் மகளுக்கு எல்கேஜி ஆன்லைன் கிளாஸ் நடக்குது. என் மனைவி பக்கத்திலே இருப்பா. எதுக்கு தெரியுமா? அவ எழுதுறதுல தப்பு வராம பார்க்கறதுக்கு. தப்பு வந்தா அதை அழிச்சு திருத்தி எழுதுறதுக்கு. தப்பு வந்தாலும் கண்டுக்காம இருக்கிறதுக்கு இல்லை, அதை திருத்துறதுக்கு. இந்த திருத்தும் போது சில கொஞ்சம் வலிக்கும், ஆனா அது வேணும்.
நீ செய்யற எதையுமே உன்னை திருத்துறதுக்கு அவர் இப்போ திருத்தல அப்படின்னாலே நீ வெளியே போயிட்டேன்னு அர்த்தம். நீ அடைக்கல பட்டணத்தை விட்டு தூரம் போயிட்ட, அதனாலதான் நீ செய்யறதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. பக்கத்துல இருந்தா திருத்துவார். மோசையை கொல்ல பார்த்தாராம். கொன்னாரா? கொல்லணும்னா கொன்னு இருப்பார்லாங்க? இல்ல, பைபிள் சொல்லுது அவனை கொல்ல பார்த்தார். அவ்வளவு கோபத்தை உண்டாக்குனான். அதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, தகப்பனுடைய கோபம் வந்து அழிக்கிறதுக்கு இல்லைங்க, திருத்துறதுக்கு. கொல்லணும்னா அவ்வளவுதாங்க. மோசையை கொல்றதுக்கு எவ்வளவுங்க நேரம்? அந்த அளவுக்கு திருத்துற இடத்துல தகப்பன் கோபத்தை சில நேரத்தில் வெளிப்படுத்துவார். பக்கத்துல இதுதான் ஆதரவுங்க. எனக்கு ஆதரவானவர். அது மாத்திரமல்ல, எனக்கான நன்மையை இப்படி கூப்பிட்டு இதுதான் உனக்கு இப்படி காட்டி தரதுக்கு. பக்கத்தில் இருக்கிறார், அதான் ஆதரவு அளிக்கிறார். அவர் சமூகத்திலே தரித்தினல். இந்த நன்மையை நீ அனுபவிக்கணும், இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கணும். அடைக்கலம் தருகிறார், ஆதரவு தருகிறார். சகரியா 3வது அதிகாரத்தில் பிரதான ஆசாரியனாகிய யோசுவா தேவ சமூகத்தில் வந்து நிற்கிறான். ஆனால் அவன் பக்கத்தில் யார் நிற்கிறா தெரியுமா? சாத்தான். 1வது வசனத்தில் பிற்பகுதியை வாசிங்கள். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்தில் நின்றான். வலது பக்கத்தில் நிற்கிறான். அப்போ வலது பக்கத்தில் சாத்தான் என்ன செய்வான்? விரோதம் செய்வான். இந்த சாத்தானை குறித்து, இந்த திருடன், அவனுக்கு பல பெயர்கள் பைபிளில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சோதனைக்காரன், மோசம் போக்குகிறவன், இன்னொரு பெயர் திருடன். திருடன் எதெல்லாம் திருடுவான்? அவனுடைய திருடனுடைய வேலை என்ன? திருடணும், கொல்லணும், அழிக்கணும். விரோதம் செய்ய சாத்தான் பக்கத்தில் நிற்கிறான். சந்தோஷத்தை திருடிடுவான், மேன்மையை திருடுவான், கொல்லுவான், அழிப்பான். இதுதான் அவனுடைய நோக்கம். ஆனால் இன்னும் யோசுவா அழியல. ஏன் அழியலன்னா, அவன் ஒரு காரியத்தை கண்டுபிடிச்சிட்டான். ஓடி வந்து அப்பா சமூகத்தில் நின்னுட்டான். கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறான். இனி பாருங்கள் கர்த்தர் செய்த காரியம் என்ன? அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. சாத்தானை, எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. இவன் அக்கினி நின்று தப்புவிக்கப்பட்ட கொள்ளி அல்லவா என்றார். அடுத்த வசனம், யோசுவாவினில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாய் நின்றிருந்தான். அதனாலதான் சாத்தான் வந்து பக்கத்தில் நிற்கிறான். இந்த அழுக்கு வஸ்திரம் எதை காண்பிக்கிறது? பாவத்தை காண்பிக்கிறது. என கேட்கிற அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, பாவத்தோடு விளையாடாதே. பாவத்தை நீ உன் வாழ்க்கையில் அனுமதிக்கிறேன்னா சாத்தான உன் பக்கத்தில் நிக்க வைக்க இடம் கொடுக்கிறேன்னு அர்த்தம். இங்க யார் பிரதான ஆசாரியனாகி? யோசுவாவா? இன்னும் சொன்னா அது பெரிய பாஸ்டரானாலும் சரி, யாரானாலும் சரி, இல்ல பிரதான ஆசாரியன். ஆசாரியன், பிரதான ஆசாரியன். அதன் அர்த்தம் பாவம். அது நானானாலும் சரி, யாரானாலும் சரி, பாவம் என் வாழ்க்கையில் இருக்குமானால் சாத்தான் வந்து நிற்கிறதுக்கு நான் இடம் கொடுக்குறேன். அவன் வந்து நின்று என்ன செய்வான்? முதல்ல எல்லாத்தையும் திருடுவான். சந்தோஷத்தை திருடுவான், நன்மையை திருடுவான், மேன்மையை திருடுவான், ஆரோக்கியத்தை திருடுவான். எனக்கு ஒரே போராட்டமா இருக்கு. போராட்டம் மாறணும்னா பாவத்தை உன் வாழ்க்கையை விட்டு மாற்று, தீமை அகற்று, பிற்பாடு மகிமை உண்டாகும். அப்படிதானே பைபிள் சொல்லப்பட்டிருக்கிறது. இவனுக்கு இப்ப பாவம் மாற்றப்படணும், தீமை அகற்றப்படணும், இவன் வாழ்க்கை மாறணும். தேவ சமூகத்தில் வந்துட்டான், வந்து நிற்கிறான். அவன் விரோதம் செய்ய நிற்கிறான். அவரே பார்த்துட்டு இருக்கிறான். அங்கே நடக்கிற காரியம் என்ன? இவன் மேல் இருக்கிற, அவர் தமக்கு முன்பாய் நிற்கிறவர்களை நோக்கி, இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை 3வது 4வது வசனம் களைந்து போடுங்கள் என்றார். பின்பு அவனை நோக்கி, பார், நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன். அதுதான் ரட்சிப்பு. அப்படி தரிப்பித்த போது அடுத்த வசனத்தை வாசியுங்கள். அவன் சிரசின் மேல் சுத்தமான பாகையை வைப்பார்களாக என்றார். அப்பொழுது சுத்தமான பாகையை அவன் சிரசின் மேல் வைத்து அவனுக்கு வஸ்திரங்களை தரிப்பித்தார்கள். கர்த்தருடைய தூதன் அங்கே நின்றார். கர்த்தருடைய தூதன் அங்கே நின்றார். நீங்க அதை உற்று சரியாய் படிச்சீங்கன்னா அங்க வந்து நிக்கிறது யார் தெரியுமாங்க? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பழைய ஏற்பாட்டில் அவர் நாமம் வெளிப்படுத்தப்படவில்லை. புதிய ஏற்பாடு படிக்கும் போது தெரியும் அவர் வந்து நின்னார். இப்போ என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, அந்த சாத்தான் எங்க?
சாத்தான் அவர் துரத்தினார், அப்படி ஏதாவது இருக்கா? அதுல 1வது வசனத்தில் அவன் பக்கத்தில் நின்ன சாத்தான் எங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தையை சொல்லுவார், இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. அவனுக்குரியது உன்னில் இல்லாமல் போகும்போது உன் வாழ்க்கையில சத்துருவை காணவே முடியாது. ஆமென். அவனுக்குரியது நீ ஏதாவது இருந்துச்சுன்னா வந்து நிற்பான். யூதாசுக்குள்ளே சாத்தான் புகுந்தான். காரணம் என்ன? அவன் அந்நியரோடு ஒரு பங்கு வச்சுட்டான். ஒரு 30 வெள்ளி காசை வாங்கியிருந்தான். அவனுக்குரியது உன்னில் இருந்தால் எப்ப வேணாலும் உனக்கிட்ட வருவான். அவனுக்குரியது அகற்றப்பட்ட போது அதன் பிறகு அவனால் வர முடியாது. ஏன் வர முடியாது தெரியுமா? இருளானது ஒளியை எவ்வளவு வேணும் பற்றி கொள்ள முடியாது. அங்கே ஒளியாகிய கிறிஸ்து அவன் வலது பக்கத்தில் அவனுக்கு ஆதரவாய் வந்து நின்று விட்டார். இருளை காணவே இல்லைங்க. ஒரு எவ்வளவுதான் இருளா இருந்தாலும் சரி, ஒரு லைட் போட்டு அந்த இருளை காணவே முடியாது. என் பக்கத்தில் இயேசு நிற்கிறார். இந்த நிச்சயம் தேவ பிள்ளைக்கு வேண்டுமானால் நீ தேவ சமூகத்தில் தரித்திருக்கணும். அவர் உனக்கு ஆதரவாக இருப்பார். மூன்றாவது ஆமென், என்ன கிடைக்கிறது? 5, 6, 7 வசனங்களை வாசியுங்கள். கர்த்தர் மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமும் உள்ள தேவன் 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாய் விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். மூன்றாவதாய் அவனுக்கு அங்க என்ன கிடைக்கப்பட்டது தெரியுமா? அறிவு. அவனுக்கு கிடைத்த முதல் நன்மை என்ன? அடைக்கலாம். அடுத்தது ஆதரவு. அடுத்தது அறிவு. என்ன அறிவு? தேவனை குறித்த அறிவு. தேவனை குறித்த அறிவு, தேவனை அறிகிற அறிவு. என்ன இங்கே சொல்லப்பட்டது? அவருடைய நாமம் சொல்லப்பட்டது. எப்படி அவனுக்கு தெரிவிக்கப்பட்டது பாருங்கள். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையில ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? அவர் சத்தியமுள்ள தேவன். ஆனால் அந்த நாமத்தை அவர் முதல்ல சொல்லாம அவனுக்கு கேட்க முதல்ல சொன்ன நாமம் என்ன தெரியுமா? அவர் இரக்கமுள்ளவர், அவர் கிருபையுள்ளவர், அவர் நீடிய சாந்தமுள்ளவர், அவர் மகா தயவுள்ளவர். அடுத்துதான் வெளிப்படுத்துகிறார் அவர் சத்தியமுள்ளவர். அதன் அர்த்தம் என்ன? அவன் என்ன காரியத்தை குறித்த அறிவு கிடைக்கிறது தெரியுமா? இன்னைக்கு நானும் நீங்களும் அந்த சத்தியமுள்ள தேவனுக்கு முன்பாய் நிற்க காரணம் நம்மில் வெளிப்பட்ட நீதி அல்ல, அவருடைய மகா தயவு. அவருடைய மகா தயவு இல்லைன்னா நிக்க முடியாது. எப்படி நிக்க முடியும்? யாமேன் ஏசாயா தேவ சமூகத்தில் பிரவேசித்த போது அவருடைய நாமத்தை சொல்லி ஆமென் சேராபீன்கள் பாடினார்கள். வேற எதையும் சொல்லல. என்ன சொன்னாங்க? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் சொன்னா நிக்க முடியல. யாருக்கு நிக்க முடியல? ஏசாயாவுக்கு நிக்க முடியல. ஐயோ, நான் அசுத்த உதடுகள் உள்ளவன், நான் எப்படி இவருக்கு முன்னாடி நிப்பேன்? அங்கதான் கர்த்தர் தம்முடைய கிருபையை வெளிப்படுத்தினார். கர்த்தர் தம்முடைய இரக்கத்தை வெளிப்படுத்தினார். கர்த்தர் தம்முடைய தயவை வெளிப்படுத்தினார். என்ன கிருபை! அக்கினி தழல் அவனை தொட்டு அவன் அக்கிரமம் நீங்க அவனை சுத்திகரித்து அவனை தேவ சமூகத்தில் நிற்க வைத்தது. இந்த அறிவு நமக்கு ஆச்சரியம். இந்த அறிவுக்கு நமக்கு அதிசயம்.
அவ்வளோ பெரிய தேவனுக்கு முன்பாய் ஆமென் நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு மகா தயவுல தான் தேவன் நம்மை நிற்க வச்சிருக்கிறார். தேவ சமூகத்தில் விளையாடாதே. அவர் சத்தியமுள்ள தேவன். பிதாக்களுடைய அக்கிரமத்தை 4ஆம் தலைமுறைக்கு விசாரிக்கிற தேவன். அவர் பரிசுத்தம் உள்ள தேவன். அப்படிப்பட்ட தேவனுக்கு முன்பாய் நாம எவ்விதத்திலும் நிற்க முடியாததினால அவர் தம்முடைய நாமத்தை விளங்க பண்ணினார். அந்த அறிவை தேவ பிள்ளைகளாகி நமக்கு கொடுத்தார். என்ன? அவர் இரக்கமுள்ளவர், அவர் கிருபையுள்ளவர், அவர் நீடிய சாந்தமும் மகா தயவும் உள்ளவர். மோசே, இன்னைக்கு நீ நிக்க காரணம் என்ன தெரியுமா? நான் உன்னை மன்னித்து உன் மேல இரக்கம் பாராட்டி உன்னை நான் நிக்க வச்சிருக்கிறேன். நீ ஏதோ சோம் பண்ணி சாதிச்சேன்னு வந்து நிக்கல. நீ ஏதோ கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தனாலேயோ பாஸ்டருக்கு பிள்ளையா இருக்கிறதுனாலையோ அல்லது இதை மறந்துடவே செய்யாத. இந்த அறிவு தேவ பிள்ளைக்கு தேவை. நான் நிக்க காரணம் அவருடைய கிருபை. இல்லைன்னா அந்த சத்தியம் உள்ள தேவனுக்கு முன்பாய் நான் இதை ருசிக்கதான், இதை மனுக்குள் அறியணுங்கிறதுக்காக தான் இஸ்ரவேல் ஜனங்கள் அவருடைய தயவை ருசிக்க மறந்துட்டாங்க. அதனாலதான் மோசே, நீங்களே கேளுங்க. உபாகம் 5 எடுக்க வேண்டும். நீயே கேட்டு எங்களுக்கு சொல்லு, நாங்க வரலப்பா. நீயே கேட்டு சொல்லு. ஐயோ, அவருக்கு முன்னாடியில நிக்க முடியாது. சிலருக்கு என்னன்னா ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் தான் அன்பா இருக்கிறார், பழைய ஏற்பாட்டில் அன்னைக்கு எப்படி இருக்கிறாரோ இன்னைக்கு அப்படிதான் இருக்கிறார். ஆமென். அவருடைய அன்புல மாற்றம் கிடையாது, அவருடைய கிருபையில மாற்றம் கிடையாது, அவருடைய சத்தியத்துல மாற்றம் கிடையாது, அவருடைய பரிசுத்தத்துல மாற்றம் கிடையாது. ஹல்லேலூயா. அன்னைக்கு புரிந்தவர்கள் கொண்டாடினார்கள், இன்னைக்கும் புரிந்தவர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு நான் எங்களை தேவ சமூகத்தில் நிற்க காரணம் அவருடைய மகாதயம். தாவீது அதான் சொல்றான், நான் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை என்று சொன்னேன். பரவாயில்ல, நம்ம தான் 7 தரம் துதிக்கிறோமே, இல்ல? நம்ம தான் 7 தடவை துதிக்கிறோம். சங்கீதம் 30 இருக்கு. கர்த்தருக்கு மகிமை. 30வது சங்கீதம். ஆமென். அந்த வசனத்தை பாருங்கள். 30வது சங்கீதம் அதனுடைய 6வது வசனம். நான் ஒரு காலம் வெடிப்புகளிலும் 30வது சங்கீதம் 6வது வசனம். நான் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை என்று என் வாழ்விலே சொன்னேன். என் வாழ்விலே சொன்னேன். நான் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை என்று என் வாழ்க்கையில நான் சொன்னேன். ஏன்? நான் தான் 7 தரம் துதிக்கிறேனே, தினம் 3 தரம் ஜெபிக்கிறேனே, டெய்லி பைபிள் படிக்கிறேனே, அதனால நான் ஒரு நாள் அசைக்கப்படுவதில்லை என்று சொன்னேன். அடுத்த வசனம். கர்த்தாவே, உம்முடைய தயவினால் நீர் என் பர்வதத்தை திடமாய் நிற்க பண்ணி இருந்தீர். உமது முகத்தை நீர் மறைத்துக் கொண்ட போதும் நான் கலங்கிறவனானேன். இப்படி சொன்னது நான் அந்த 2 வசனத்தையும் புரியும்படி சேர்த்து சொல்றேன். நான் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை என்று நான் சொன்னதும் ஆண்டவர் கொஞ்சம் முகத்தை மறைச்சாரு. உடனே கை காலெல்லாம் ஆட ஆரம்பிச்சுட்டு நான் கலங்கிட்டேன். அப்போதான் நான் புரிந்து கொண்டேன், நான் நிற்கிறது அவர் தயவினால. ஆமென். தயவினால. நான் ஜெபிக்கிறதுனாலையோ ஒன்றும் இல்லை, அவர் தயவினால. நான் ஜெபிக்காத நாளும் இருந்தது என் வாழ்க்கையில். அன்னைக்கும் நின்ன எப்படி? அவர் தயவு. இந்த அறிவு நம்மில் வளர வளர நம்ம ஒண்ணுமே இல்லை, அவர் தான் எல்லாம் என்கிற நிலை வரும். இது தேவைங்க. தாவிக்குரிய பெருமை வரவே கூடாது. வந்துட்டுனாலே நீங்க அவுட். அந்த சத்தியமுள்ள தேவனுக்கு முன்பாக, அந்த பரிசுத்தமுள்ள தேவனுக்கு முன்பாக, அக்கிரமத்தை 4ஆம் தலைமுறைக்கு விசாரிக்கிற தேவனுக்கு முன்பாக எப்படிங்க வந்து நிக்கிறோம்? என்ன கேட்ட நான் சொல்லுவேன், என்ன கேட்ட நான் சொல்லுவேன், பிராகாரம் பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலமானால் இந்த பிராகாரத்தில் கூட நிற்க நான் தகுதியற்றவன். இன்னைக்கு அப்படிப்பட்ட என்னை அவருடைய சந்நிதியில் நிறுத்தி அவரை துதிக்க, அவருடைய வார்த்தையை பேச வைக்கிறார்னா நான் அவர் காலில் விழுந்து சொல்லுவேன், அவருடைய மகா தயவு,
என் மேல் நீர் வைத்தவும் கரமே மட்டும் என்னை சபையே, நீ அவரை அறிகிற அறிவில் வளரணும். மோசேக்கு ஆரம்பத்திலிருந்து இதை வெளிப்படுத்திட்டு இருந்தார். மோசே சொல்ற, ஆண்டவர் அது அப்படி இப்படின்னு பேச. மோசே நீ எங்க நிக்கிற தெரியுமா? மோசே உன் கையை பாக்கெட்டுக்குள்ள விடுனார். பாக்கெட்டுக்குள்ள விட்டு எடுக்கிறான், கை குஷ்டமாயிட்டு. மோசே என் முன்னாடி உன் வாழ்க்கை இப்படிதான் மோசே, இவ்வளவுதான். திருப்பி பாக்கெட்ல விட்டு எடுனார். பாக்கெட்ல விட்டு எடுத்தா நார்மல் ஆயிட்டு. எப்படி? இதுதான் மோசே உன்னுடைய ரியாலிட்டி. நம்முடைய அவருக்கு முன்பாக நாம இவ்வளவு தாங்க, ஒண்ணுமே கிடையாது. நம்முடைய மேன்மேன் சொல்றது, நாம நீதின்னு சொல்றதுலாம் குப்பை. அப்படிப்பட்ட நன்மை எப்படி அந்த மோசையின் வெண்குஷ்ட மாற தோலினால் மூடப்பட்டதோ கைகள், அதே போல கிருபையினால நம்மளை மூடி மறைத்து அவர் சமூகத்தில் நிக்க வச்சிருக்கிறார். அதனாலதான் கோராகின் புத்திரர் சொன்னாங்க, நாங்க உமது ஆலயத்தின் நடுவில் உங்க கிருபையை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த சத்தியமுள்ள தேவனுக்கு முன்பாக, அந்த பரிசுத்தமுள்ள தேவனுக்கு முன்பாக, அந்த நீதியுள்ள தேவனுக்கு முன்பாக இன்னைக்கு நானும் நீங்களும் நிக்க ஒரே காரணம் அவருடைய மகா தயவு. இங்க மட்டும் இல்ல, அங்கேயும் அப்படிதான். எனவேதான் ஆட்டுக்குட்டியானவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நடந்து வந்த போது 24 மூப்பர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிரீடத்தை எடுத்து அவருக்கு முன்பாக வைத்து சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்தார்கள். இந்த அறிவு நம்மை தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தும். இன்னைக்கு அசதியா இருக்கிறது, நிர்விசாரமா இருக்கிறது. தேவனை அறிகிற அறிவு உனக்குள்ளே தேவ பயத்தை கொண்டு வரும். தேவனை அறிகிற அறிவு உனக்குள்ளே தாழ்மையை கொண்டு வரும். தேவனை அறிகிற அறிவு உனக்குள்ளே உணர்வை கொண்டு வரும். தேவனை அறிகிற அறிவு உனக்குள்ளே மாற்றத்தை கொண்டு வரும். தேவனை அறிகிற அறிவே உனக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும். இந்த அறிவு இன்னும் உண்மை. நேற்று ராத்திரி இந்த வார்த்தையை தியானித்த போது இந்த பாடலின் வார்த்தைகள் என்ன அப்படியே உடைத்து, என்னுடைய ஊழிய ஆரம்ப நாட்களில் நான் பாடி அதிகம் அழுத பாடல்கள்ல ஒண்ணு இந்த பாட்டு. ஆண்டவரே, நான் இன்னும் உம்மை சரியாவே அறியலையே ஆண்டவரேங்கிற. ஆமென். அவரை நாம இன்னும் சரியா அறியலைங்க. அறிஞ்சா நம்ம இப்படி இருக்க மாட்டோம். ஆனாலும் கிருபையா நிக்க வைக்கிறார். அவருடைய பொறுமையை சோதிக்காதீங்க. தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. இன்னும் உம்மை நம்ம எல்லாம் நமக்கு தெரிஞ்சது மாதிரி காட்டிட்டு இருக்கிறோம். ஒண்ணும் தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. முச்சடியில் எழுந்தருளின போது அவனுக்கு ஒரே ஒரு நாமம் தான் வெளிப்படுத்தப்பட்டது, இருக்கிறவராகவே இருக்கிறேன். I am that I am. மோசே வேற ஒண்ணும் இல்ல, நான் தான். அன்னைக்கு ஆபிரகாம் கூட இருந்தேன்ல, அப்படிதான் ஈசா கூட இருந்தேன், அப்படிதான் யாக்கோபோடு இருந்தேன், அப்படிதான் இன்னைக்கும் இருக்கிறேன். மோசே நான் மாறல, ஏகோவா நான் மாறல, நான் தான். நீ போய் சொல்லு. ஆனா தேவ சமூகத்தில் வந்து தரித்து நின்ற போது அவருடைய நாமத்தை வெளிப்படுத்திட்டே இருக்கிறார். இரக்கம், கிருபை, சாந்தம், தயவு, சத்தியம். Glory. உம்முடைய நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம். எனவே கன்னியருமை நேசிக்கிறாங்க. அந்த நாமத்தை அறிகிற அறிவு நம்மை கன்னியர்கள் அவரை நேசிக்கிறாங்க. நம்மை பரிசுத்தமாய் இருக்க வைக்க, பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள அவரை அறிகிற அறிவு தேவை. இன்னும் உம்மை
Come on, ரெண்டு கைகளை உயர்த்தி முடிந்தவர்கள் உயர்த்தி ஆண்டவர்ட்ட இந்த வார்த்தையை சொல்லுங்க. இன்னும் நான் கிட்டி சேரணும். இந்த அறிவு எனக்கு வேணும். இந்த அறிவு வேணும். தேவ சமூகத்தில் தரித்திருந்து வேதத்தை அறிய 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 வாசிக்க வாசிக்க வாசிக்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அனுபவத்தில் நம்மால வளர முடியும். எனக்கு ஒரு வசனம் இருக்கு, நான் எனக்கு அந்த ரெஃபரன்ஸ் எடுக்கல. இந்த ஹோலி ஸ்பிரிட் மீட்டிங்ல அதை தியானித்து நான் ஆமென். தாவீது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு சங்கீதத்தை எழுதியிருப்பார். அதில் அவர் ஆண்டவர் ஆண்டவர்னு சொல்லுவார். அதை புதிய ஏற்பாட்டில் எழுதும் போது இப்படி சொல்லப்பட்டிருக்கும், தாவீது பரிசுத்த ஆவியினாலே அவரை ஆண்டவர் என்றான். இன்னும் தாவீது அவரை பார்க்கல, ஆனாலும் தாவீது வேதத்தை தியானிக்கிறவன். தாவீதுடைய ஜெபமே, இதனுடைய அதிசயத்தை காண என் கண்களை திறந்தரலாம். நம்ம ஒவ்வொருவரும் இதை அப்படி படிக்கணுங்க. ஆமே, ஆண்டவர் எனக்கு உணர்த்தி என் மண்டையிலேயே கொட்டி என் தலையிலேயே கொட்டி எனக்கு உணர்த்தின காரியம் பிரசங்கத்துக்காக மட்டும் பைபிளை திறக்காதுன்றார். ஆண்டவர் நாளைக்கு என்ன பிரசங்கம்? நீ பிரசங்கத்துக்காகவே பைபிள் திறப்பேன்னா உனக்காக எப்போ திறப்ப? சாரி ஆண்டவரே, நீங்க எனக்கு கொடுங்க, அதை நான் பிரசங்கமாக கொடுக்குறேன். அப்படிதான் வார்த்தை ஆண்டவர் கொடுக்கிறது. ஆரம்பத்தில் ஒன்றும் ஓடாதில்ல, நாளைக்கு என்ன பேசணும், அடுத்த வாரம் என்ன பேசணும், பிரசங்கத்துக்காக ஆண்டவர் பார்த்தாரு. ஆமே, நீதிமான் கொட்டட்டும், அது எனக்கு என்ன, அது எனக்கு எண்ணெய் ஆயிட்டு. அதனாலதான் வார்த்தை வெளிப்படுது. இல்லைன்னா வெளிப்பட்டு இருக்காது. அது எனக்கு எண்ணெய் ஆயிட்டு. கொட்டுட்டார், ஒரே கொட்டு. நீ பிரசங்கத்துக்காக பைபிள் திறக்காத, நீ உனக்காக பைபிளை துற. நான் வார்த்தையை தருவேன். வார்த்தையை கொடுத்தா என்னோடு பேசின வார்த்தைகள் நிச்சயமாய் நான் ருசிக்காமல் நான் எப்படி அதை குறித்து பேச முடியும்? பரிசுத்த ஆவியினால் ஆண்டவர் என்றான். இந்த வேதத்தை அவர் அறிகிற அறிவு. கடைசி வரை தாவீது சொன்ன சில வார்த்தைகளில் ஒன்று என்ன தெரியுமா? கர்த்தாவே, நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும், சிறுமையும் எளிமையுமான என்மேல் நினைவாயிருப்பவரே. இந்த அறிவு தாங்க இந்த உணர்வை கொடுக்கும். நான் ராஜானதுனால என் சத்துருக்கள் எல்லாரும் சங்கரிக்கப்பட்டதுனால நான் நின்றுவேன் அர்த்தம் கிடையாது. கிருபை என் கால் சறுக்குகிறது என்று சொல்லும் போது, தகப்பனே உந்தன் தயை கொண்ட அன்பா தழுவி என்னை தாங்குமே. உம்முடைய மகா தயவு கொண்ட அன்பா உம்முடைய மகா பரிசுத்த ஸ்தலத்தில் என்னை கொண்டு வந்து நிற்க வைத்தே. ஓ, தயங்கிடும் நேரத்தில் தேவா உந்தன் தோளில் சுமந்திடும். அப்படியே கைகளை விரித்து ஹல்லேலூயா. கர்த்தாவே, ஒண்ணுமே இல்லாண்டவர் என்பதும் நீரே கோட்டையும் நீரை தேடுகிறே. ஹல்லேலூயா. என்பதும் நீரே கோட்டையும் தேவனை அறிகிற அறிவில்லாமல் மற்ற எந்த அறிவை வளர்த்தி கொண்டாலும் அவன் பரலோக பார்வையில் அறிவில்லாதவன். இந்த வார்த்தை கொஞ்சம் கடினமா இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் இதுதான் உண்மை.
தேவனை அறிகிற அறிவு கொஞ்சமும் இல்லாமல் மற்ற எந்த அறிவை வளர்த்தி கொண்டாலும் அவன் பரலோக பார்வையில் அறிவில்லாதவன். காரணம், ஆண்டவர் என்ன சொன்னார்? ஞானிகளை வெட்கப்படுத்த பைத்தியங்களை தெரிந்து கொண்டார். ரெண்டுக்கு வித்தியாசம் என்ன? அவங்க உலக அளவில் பெரிய ஞானிகளாக இருக்கலாம். இந்த பைத்தியங்கள்னு அவங்க சொல்கிறாங்கல்ல, அவங்க எதை வச்சு இவங்களை பைத்தியம்னு சொல்கிறாங்க? பைத்தியம்னால இல்லை, அவங்களுக்கு இருக்கிற அறிவு இவங்களுக்கு இல்லாததுனால பைத்தியம்ட்டாங்க. இவனுக்கு என்ன தெரியும் இல்லை, ஆனால் இவனுக்கு என்ன இருக்குன்னா அவரை அறிகிற அறிவு இருக்கு. ஆண்டவர் என்ன அவனை வெட்கப்படுத்த, அப்போ அவர் பார்வையில் அவன் அந்த ஞானி என்று எண்ணுகிறானே அவன் அறிவில்லாதவன், இந்த பைத்தியம் என்று எண்ணப்படுகிறானே அவன் அறிவுள்ளவன். தேவனை அறிகிற அறிவில் வளருகிறவன் பரலோக பார்வையில் ஞானி, அறிவுள்ளவன். தேவனை அறிகிற அறிவு கொஞ்சமும் இல்லாம மற்ற எந்த காரியத்தை வளர்த்தி கொண்டாலும் அவன் அறிவில்லாதவன், அவன் வெட்கப்பட்டு தான் போவான். சபையே, நீ எத்தனை வருஷம் விசுவாசிலாம் ஆண்டவர் கேட்க மாட்டார், அவரை அறிகிற அறிவு. மோசே எத்தனை வருஷம் ஆண்டவரோடு இருந்திருப்பான். இப்பொழுதுதான் இந்த நாமம் சொல்லப்படுகிறது. அதன் அர்த்தம் என்ன? அவரை இப்பதான் அறிய அறிய இன்னும் அறியணும். அப்போ மோசே என்ன நினைச்சிருப்பார் பாருங்க. அப்போ நான் இதுவரை அறிந்ததெல்லாம் கொஞ்சம், நான் இத்தனை வருஷம் நான் தான் இஸ்ரவேலை நடத்தி கொண்டு வந்தேன், அப்படியே இப்படி நான் இதுவரை அறிந்ததெல்லாம் கொஞ்சம், நான் இப்போ கடல்ல கரையில நின்றுதான் கால் நினைத்து கொண்டிருக்கிறேன். அவரை இன்னும் அறிய நான் இன்னும் ஆழத்திலேயே போகலையே. ஆழத்துல போக போக தாங்க முத்துக்கள் கிடைக்கும். அவரை அறிகிறதான் எபேசு சபைக்கு சொல்ற, அந்த அறிவு கெட்டாத அன்பை நீ அறியணும். அவருடைய ஆழம், நீளம், அகலம், உயரம். இதுக்கு நேரத்தை ஒதுக்குங்க. தேவ சமூகத்தில் ஜபத்தோடு வேதத்தை திறவுங்கள், வெளிப்படுத்தி கொண்டே இருப்பா. அது ஊற்றுண்ட பரிமள தைலம். அதன் அர்த்தம் என்ன? எடுக்க எடுக்க வந்துட்டே இருக்கும். உங்க வாழ்க்கையில் அந்த வாசனை வீசிட்டே இருக்கும். இதை ருசித்ததுனால தான் பவுல் சொல்றாரு, நாங்க போற எல்லா இடத்திலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இன்னும் ஒரு 4 காரியத்தை நான் வேகமா சொல்லி ஜெபிக்கிறேன். 4வது என்ன கிடைக்கிறது பாருங்கள். ஆமென். 8-9 வசனங்களை வாசியுங்கள். மோசே தீவிரமாக தரை மட்டும் குனிந்து பணிந்து கொண்டு, ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் எங்கள் நடுவில் ஆண்டவர் எழுந்தருள வேண்டும். இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள். நீரோ எங்கள் அக்கிரமத்தையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து எங்களை உமக்கு சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளும். 4வது அவனுக்கு கிடைத்தது அனுமதி கிடைக்கிறது. அதை நான் சொல்ல விரும்புகிறேன். அடைக்கலம் கிடைக்குது, ஆதரவு கிடைக்கிறது, அறிவு கிடைக்கிறது, அனுமதி கிடைக்கிறது. என்ன அனுமதி? 2 காரியத்துக்கான அனுமதி. 1, 8வது வசனம், பணிந்து கொண்டான். பணிந்து கொள்ள அனுமதி கிடைக்கிறது. 9வது வசனம், பரிந்துரைக்கிறான். அதாவது ஜெபிக்கிறான், ஜனத்துக்காக ஜெபிக்கிறான். ஜெபிக்க அந்த பிரசனத்தில் இருந்து ஏறெடுக்கிற ஆராதனையும் ஜெபமும் மிகுந்த பலம் உள்ளது. இன்னைக்கு எல்லாருமே ஆராதிக்கிறோம், எல்லாருமே ஜெபிக்கிறோம். ஆனா எங்க இருந்து ஆராதிக்கிறோம், எங்க இருந்து ஜெபிக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம். ஜெபிக்கலாம், ஜெபிக்க சொல்லி கொடுக்கலாம். இல்லை இப்போ சர்ச்சுக்கு வருவாங்க, எல்லாரும் நான் சொல்ற ஜெபத்தை சொல்லுங்கன்னா அப்படியே சொல்லுவாங்க. கேட்டா நாங்கள் ஜெபம் பண்ணிட்டோம் வாங்க. ஆனா தேவ சமூகத்தில் இருந்து, தெய்வ பிரசனத்தில் இருந்து அவரை பணிந்து கொள்வதும் அவரை நோக்கி ஜெபிப்பதும், இந்த பணிந்து கொள்வதும் பரிந்துரைக்கிறதும் யாருடைய பணி தெரியுமா? ஆசாரியனுடைய வேலை. அப்போ இங்கே அவன் அதை செய்ய அவனுக்கு தேவன் அனுமதி கொடுக்கிறார். தேவ சமூகத்தில் பாருங்கள், நம்ம எதற்கு அழைத்து கொண்டு வந்திருக்கிறார்? சர்ச்சுக்கு போகலைன்னா ஏதாவது இன்னைக்கு நிறைய பேர் சர்ச்சுக்கு வர்றது, சர்ச்சுக்கு போகலைன்னா ஏதாவது ஆயிடுவோம். இந்த வாரம் ஏதாவது வழி திறக்கணும்னா சர்ச்சுக்கு போகணும். சர்ச்சுக்கு போகலைன்னா ஐயோ இல்லை. நிறைய பேர் ஆண்டவருக்கு பயந்து இல்லை சர்ச்சுக்கு வர்றது, பாஸ்டர்ஸுக்கு பயந்து, மற்றவங்களுக்கு பயந்து.
தேவ சமூகத்தில் இருந்து, தெய்வ பிரசன்னத்தில் இருந்து அவரை பணிந்து கொள்ளணும். அந்த ஆராதனையில் நம்ம ஜெபிக்க, ஆராதனையும் ஜெபமும் சேர்ந்து தான் இருக்கும். 1 தெசலோனிக்கேயர் 5 நீங்கள் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாம் சேர்ந்து தான் ஆண்டவர் சொல்வார். கெத்செமனே தோட்டத்துக்கு எதுக்கு போகிறார்? ஜெபிக்க போகிறார். எப்படி போகிறார்? ஸ்தோத்திர பாட்டை பாடி போகிறார். ஸ்தோத்திர பாடலை பாடிக்கொண்டு கெத்செமனே தோட்டத்தில் வந்து ஜெபிக்கிறார். ஜெபத்துக்கு முன்பதாக ஆராதனை அவசியம். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், நீங்க எல்லாவற்றையும் தெரியப்படுத்துங்க, ஆனா ஸ்தோத்திரத்தோடு தெரியப்படுத்துங்க. ஆராதனையோடு நம்ம எடுத்தது ஆண்டவரை இப்படி செய்யுங்க, அப்படி செய்யுங்க, இப்படி செய்யுங்க, அப்படி செய்யுங்க. அந்த ஜெபம் எங்க போச்சு? இன்னைக்கு ஏன் அப்படி செய்ய மாட்டோம்? நமக்கு டைம் இல்லை. நமக்கு இருக்கிறது ஜெபத்துக்கு நாம கொடுக்கிற நேரம் 10 நிமிஷம். அதுல 10 தடவை மொபைலை பார்க்கணும். 10 நிமிஷம் ஆச்சான்னு பார்க்கறதுக்கு கேட்டா ஜெபிக்கிறேன். அந்த ஜெபம் எங்க? தேவ சமூகத்திலிருந்து நாம் அவரை பணிந்து கொள்வதும் அவர் சமூகத்தை நோக்கி விண்ணப்பிக்கிறதும் அது உகந்ததாய் மாறணும். அதுதான் அந்த பிரசன்னத்திலே தங்கி இருக்கணும். அதுதான் அவனுக்கு அந்த அனுமதி. நீ ஆராதிப்பா, நீ ஜெபம் பண்ணுப்பா. அவர் தம்முடைய நாமத்தை தெரியப்படுத்துகிறார். இவன் அவரை ஆராதிக்கிறான், இவன் அவரை நோக்கி ஜெபிக்கிறான். தனக்காக, தன்னுடைய ஜனத்துக்காக அனுமதி கிடைக்கிறது. 5வதாக என்ன கிடைக்கிறது பாருங்கள், 10வது வசனம். அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும். அடுத்து அவனுக்கு கிடைக்கிறது அங்கீகாரம். மோசே இதுவரை ஜனங்கள் கேட்ட காரியம் என்ன? ஆபிரகாமோடு பண்ணின உடன்படிக்கை, ஈசாக்கோடு பண்ணின உடன்படிக்கை, யாக்கோவோடு பண்ணின உடன்படிக்கை. இதுதான் மோசே, நான் உன் கூட உடன்படிக்கை பண்றேன். தேவ சமூகத்தில் தரித்திருக்கிறவனுக்கு அங்கீகாரம் உண்டு. அவனை யார் அங்கீகரிக்கவிட்டாலும், ஆரோன் அங்கீகரிக்கவில்லை, மிரியாம் அங்கீகரிக்கவில்லை, ஆனால் தேவன் அங்கீகரித்தார். ஆமென். என்னாகமம் 12வது அதிகாரத்தில் ஆண்டவர் அதை சொல்லுவார் பாருங்கள். என்னாகமம் 12வது அதிகாரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னாகமம் 12வது அதிகாரம் அதனுடைய 1 முதல் வாசியுங்கள். மோசே விவாகம் பண்ணியிருந்தபடினால் மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணி எத்தியோப்பியா ஸ்ரீ நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி, கர்த்தர் மோசையை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாய் இருந்தான். அடுத்த வார்த்தை, சடுதியிலே கர்த்தர் மோசேயும் ஆரோனையும் மிரியாமையும் நோக்கி, நீங்கள் 3 பேரும், நீங்க 3 பேரும் இங்க வாங்க என்றார். வந்து கூப்பிட்டு பேசுகிறார். அவனை குறித்து அவர் சொல்லுகிறார். 8வது வசனத்தை வாசியுங்கள். நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல, முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்க அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறவன். அதன் அர்த்தம் என்ன? அவன் என் சமூகத்தில் தரித்திருக்கிறவன். அவன் கர்த்தரை சாயலை காண, நான் அவனோடு பேசுகிறேன். முகமுகமாய் பிரத்யட்சமாய் பேசுகிறேன். உங்களோடு பேசுவதை காட்டிலும் நான் அவனோடு பேசுகிறேன். நான் அவனை அங்கீகரித்திருக்கிறேன். இப்படி இருக்கிற என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயம் இல்லாமற் போனது என்ன? தேவன் நம்மை அங்கீகரிக்கிறார். தேவ சமூகத்தில் தரித்திருக்கிறவன் தேவனால் அங்கீகரிக்கப்படுகிறான். கர்த்தர் அவனோடு உடன்படிக்கை செய்கிறார். அது மாத்திரமல்ல, மோசே, நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். அதன் அர்த்தம் என்ன? மோசே, உன் கை வேலை செய்யறது போலதான் இருக்கும். எல்லா கண்ணுக்கும் உன் கை செய்யறது மாதிரி தான் தெரியும், ஆனா செய்யறது நானா இருக்கும். ஹல்லேலூயா. அற்புதங்களை செய்தது கர்த்தர். ஆனால் அப்போஸ்தலர் 7 எப்படி எழுதப்பட்டிருக்கிறது? மோசே அற்புதங்களை செய்தான் என்று சொல்றது. அதன் அர்த்தம் என்ன? மோசையா செஞ்சாருன்னு கேட்டா, மோசைட்ட கேட்ட சொல்ற, நான் எங்க செஞ்சேன்? கை நீட்ட சொன்னார், கையை நீட்டினேன். இதை பார்த்து பேசினார், பேசினேன். செய்யறது ஃபுல்லா அவர். ஆமென். ஏசாயா 26 இருக்கு, எங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவீர், எங்கள் கிரியைகளை எல்லாம் எங்களுக்காக நடத்தி வருகிறவர் நீரே. அவர் செய்வார். அலங்கத்தை நெகேமியா கட்டுகிறான். நெகேமியா, உனக்கு இதை பத்தி எதாவது தெரியுமா? நான் எங்கப்பா கட்டுறேன்?
பரலோகத்தின் தேவன் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். அங்கீகாரங்க. என் பிள்ளை இப்போ இந்த காரியத்தை செய்ய ஆரம்பிச்சிட்டான், அவன் அதில் ஃப்ளாப் ஆயிட்டானா, அது ஃபெயிலியர் ஆயிட்டுனா அவனை எல்லாரும் வெட்கப்படுத்துவாங்க. அவனை நான் வெட்கப்படக்கூடாது, அவனுக்கு அந்த அங்கீகாரம் கிடைக்கணும். இந்த இடத்துல அவன் ஒரு காரியத்தை ஆரம்பிச்சிட்டான், அது தோற்றக்கூடாது. அங்கீகாரம், உனக்கான அங்கீகாரம் உண்டு. நீ அவர் சமூகத்தில் தரித்திரல. அடுத்த காரியம் வாசிக்க வேண்டாம், நான் சொல்லி விடுகிறேன். அநேக 12 முதல் 26 வரை உள்ள வசனங்களை பார்த்தீங்கன்னா இங்கே கர்த்தர் அடுத்து என்ன கொடுக்கிறார்னா ஆலோசனை கொடுக்கிறார். எதற்கெல்லாம் ஆலோசனை கொடுக்கிறார்னு பார்த்தீங்கன்னா ஆகாரம் துவங்கி ஆராதனை வரைக்குமான காரியங்கள். எதை சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும் என ஆகாரம் துவங்கி எப்படி நீ தேவ சமூகத்தில் வரணும். 20வது வசனம், வெறும் கையோடு என் சமூகத்தில் வரக்கூடாது, இப்படி ஆராதிக்கணும், இப்படி செய்யணும்னு ஆகாரத்தின் விஷயம் தொடங்கி ஆராதனைக்கு அடுத்த விஷயம் வரைக்குமான எல்லாவற்றுக்குமான ஆலோசனை அவர் சமூகத்தில் தரித்திருக்கிறவனுக்கு கொடுக்கப்படுகிறது. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா அவர் சமூகத்தில் நீ தரித்திருக்க சின்ன விஷயத்திலிருந்து பெரிய விஷயம் வரைக்குமான எல்லாவற்றுக்குமான ஆலோசனை உனக்கு கிடைக்கும். ஆமென். ஆகாரம் சின்ன விஷயமா பெரிய விஷயமா? ஆகாரம் சின்ன விஷயமா பெரிய விஷயமா? பசிக்கும் போது பெரிய விஷயம். ஆகாரம்னு மட்டும் கேட்டா பெரிய விஷயம் இல்ல, ஆனால் ஆராதனையோடு கேட்டா, ஆகாரம் ஆராதனை ரெண்டுல எதுங்க பெருசு? நீங்க இருக்கிறத பார்த்தா ஆராதனை தானங்க பெருசு. இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் டெய்லி ஆகாரம் சாப்பிடுவார்கள். அப்படியா? இவர்கள் என் அது பெருசு. ஆகாரம் தேவை, நான் இல்லைன்னு சொல்ல, சொல்ற வார்த்தையினுடைய அர்த்தத்தை சரியா புரியணும். ஆனா ஆராதனைன்னு பார்த்தா அதான் பெருசு. அப்ப பெரிய காரியத்தை மட்டும் பேச வேண்டியதானே அவர்? இல்லை. என் வீட்டில் மாவு குறைஞ்சா கூட அவர் ஃபீல் பண்ணுவார். சின்ன விஷயத்திலிருந்து பெரிய காரியம் வரைக்கும் அவர் சமூகத்தில் ஆலோசனை உண்டு. ஆசரிப்பு கூடாரத்தில் எதுங்க ரொம்ப பெருசு? எங்க இருக்கிற பொருட்கள் ரொம்ப பெருசு சொல்லுங்க? எது ரொம்ப பிரஷியஸ்ன்னு கேட்டால் உடன்படிக்கை பெட்டி இல்லை. அதை எங்கே தான் வைக்கணும்? அது மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள அதை யாரும் போய் பார்க்க முடியாது. அது என்னன்னு பார்த்தா அதுக்கப்புறம் ஒன்றை பார்க்கவே முடியாது. அந்த உடன்படிக்கை பெட்டி எப்படி செய்யணும், அதுக்குள்ள என்ன செய்யணும், அதுக்கு மேலே எப்படி வைக்கணும்னு சொல்லப்பட்டு அந்த அதுக்கான காரியங்களுக்கான அதுக்கு அடுத்த காரியத்துக்கும் தேவன் ஆலோசனை கொடுக்கிறார். அங்கே தொங்க விடப்படுகிற அந்த வஸ்திர தொங்கல் இருக்கிற நூல் அது எப்படிப்பட்ட நூலாக இருக்கணும், அது எப்படிப்பட்ட கலராக இருக்கணும்னு ஒரு நூல் விஷயத்தில் கூட தேவன் ஆலோசனை கொடுக்கிறார். நாம பல நேரத்தில் இதெல்லாம் போய் இவங்க கிட்ட கேட்டுட்டு இல்லை. எந்த ஒரு விஷயத்துக்கு தேவ ஆலோசனை இல்லையோ அந்த இடத்துல இடறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆலோசனை இல்லாத இடத்துல இடறிடும். நம்ம பல நேரத்தில் பெரிய காரியத்துக்கு மட்டும்தான் தேவ சமூகத்தில், நம்மால முடியாதுங்கிற காரியத்துக்கு மட்டும்தான் தேவ சமூகத்தில் இருந்து ஆண்டவரேன்னு கேட்குறோம். நீ தரித்திரு. உன் வாழ்க்கையில் இருக்கிற சின்ன விஷயத்திலிருந்து பெரிய விஷயத்துக்கு அடுத்த எல்லா காரியத்துக்குமான ஆலோசனை அவரிடத்தில் இருக்கிறது. இதை ருசித்த தாவீது சொல்லுகிறான், உம்முடைய ஆலோசனையின் தொகை எவ்வளவு அதிகம். ஆண்டவர், என்ன கேட்டாலும் நீங்க எனக்கு ஆலோசனை கொடுக்குறீங்க ஆண்டவரே, அதன் தொகை எவ்வளவு அதிகம். நம்ம கேட்கிறோமா? இல்ல. அழைத்தவர்கிட்ட ஆலோசனை கேட்காம அடுத்த வீட்டு ஆலோசனை கேட்டுட்டு இருக்கிறோம். தேவ சமூகத்தில் நீ எல்லா காரியத்துக்கான ஆலோசனை அவர்கிட்ட இருக்கு. தரித்திருக்கிறவனுக்கு ஆலோசனை கொடுக்கப்படும். 7வது காரியத்தை சொல்லி நான் செபிக்கிறேன். 34வது அதிகாரம் 29வது வசனம். மோசே சாட்சி பலகைகள் 2ஐயும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்குகிற போது தன்னோட அவர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான். தரித்திருக்கிறவனுக்கு ஒரு புதிய ஆரம்பம் உண்டு. ஆமென். இதுவரை பார்த்த மோசையை அல்ல, இப்பொழுது ஜனங்கள் பார்க்கிற மோசே. அவன் முகம் எப்படி இருந்தது? பிரகாசமா இருந்தது. அதுவரை ஆமாம் ஒன்றை மட்டும் தான் பேசுவாரோ இல்ல? இப்படி எல்லாம் பேசினவங்க, ஒன்னை எங்களுக்கு தலைவிட வச்சது யாரு? இப்படி எல்லாம் பேசினவங்க இப்போ என்ன செய்யறாங்க பாருங்க. 30வது வசனம்,
ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேயை பார்க்கும்போது அவன் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டு அவன் சமீபத்தில் சேர பயந்தார்கள். யாரும் ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரரும் நீ தரித்து நெல்லு. எந்தெந்த இடத்துல உன்னால நிக்க முடியாம தலை குனிந்தாயோ அந்த இடத்துல நீ நிப்ப. கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாயிருக்கிறார். கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாயிருக்கிறார். மோசேக்கு இது தெரியல. மோசே கேஷுவலா நடந்து வரார். ஆனா அவன் சும்மா வரல. கர்த்தர் மோசேட்ட சொல்றாரு, 27வது வசனத்தை வாசிங்க. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த வார்த்தைகளை நீ எழுது. இந்த வார்த்தைகளை நீ எழுது. நான் உன்கிட்ட இவ்வளவு நேரம் பேசினேன்ல, எழுது. ஆண்டவர் பேசுற வார்த்தையை எழுதி பழகுங்க. முதல்ல நோட்ல எழுதுங்க, இருதயத்தில் எழுதுங்க, எல்லாம் எழுதி பழகுங்க. நீ எழுது. எழுதப்பட்ட வார்த்தையோடு அவன் பரத்திலிருந்து பர்வதத்திலிருந்து இறங்கி வருகிறான். இறங்கி வரும்போது இப்போ வெறுமையா வரல. தரித்து இருக்கிறவனை வெறுமை அனுப்ப மாட்டாருங்க, வார்த்தையோடு தான் அனுப்புவார். நீ வார்த்தையோடு புறப்படுவாயானால் உன் முகம் பிரகாசிக்கும். தேவ சமூகத்திலிருந்து நீ போனா என்பதை எப்படி அறிய? நாங்கள் 40 நாள் ஃபாஸ்டிங், நாங்கள் 30 நாள் ஆகஸ்ட் ஃபுல்லாக ஃபாஸ்டிங். பார்த்தீங்களா நான் எவ்வளோ தாடி வளர்த்துருக்கேன், பார்த்தீங்களா நான் மெலிஞ்சு. இது இல்லை, உன் முகம் பிரகாசிக்கணும். பைபிள் சொல்லுது, அவன் புசியாமல் குடியாமல், அந்த வார்த்தை இருக்குல்ல, 28 வாசிங்க. அங்கே அவன் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும் 40 நாள் கர்த்தரோடே இருந்தான். யோசுவாவும் காலேபும் போய் மோசேயை தூக்கிட்டு வந்தாங்க. அப்படியா இருக்கு. நம்முடைய பல ஃபாஸ்டிங் முடியும் போது நம்மளை யாராவது தூக்கிட்டு போகணும்ல. அந்த டைம் ஆகும்போதே நமக்கு இல்லை, 1 மணி வரை இருப்போம். 1 மணி தாண்டினால ஐயோ காலையும் சாப்பிடாம வந்துட்டேன். அதையே 4 தடவை சொல்லுவாங்க. காலையே சாப்பிடாம வந்துட்டேன், காலையே சாப்பிடாம வந்துட்டேன். இவர் 40 நாள் தண்ணி கூட குடிக்கல. ரிசல்ட் என்ன தெரியுமா? முகம் பிரகாசித்தது. பிரகாசித்தது. ஏன்? வார்த்தையோட வரான். நீ தரித்தினல். எனக்கு உனக்கு சொல்றதுக்கான வார்த்தை இருக்கிறது. ஒரு ஆரம்பத்தை கற்றுக் கொடுக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உனக்கு முன்னாக போகும்படி நான் செய்வேன் என்றார். அதை செய்தார். ஜனங்க நெருங்க பயந்தாங்க. ஜனங்க நெருங்க பயந்தாங்க. தேவனுக்கு பயப்படுகிற பயம் அவனுக்கு முன்னாக போகிறது. தேவ சமூகத்தில் தரித்திருக்கிறவனுக்கு அடைக்கலம் கிடைக்கிறது. தேவ சமூகத்தில் தரித்திருக்கிறவனுக்கு ஆதரவு கிடைக்கிறது. தேவனை அறிகிற அறிவு கிடைக்கிறது, அனுமதி கிடைக்கிறது, அங்கீகாரம் கிடைக்கிறது, ஆலோசனை கிடைக்கிறது. அவனுக்கு ஒரு புதிய ஆரம்பம் கிடைக்கிறது. இந்த அனுபவம் சபைக்கு தேவை, தேவ பிள்ளைகளுக்கு தேவை, எனக்கு தேவை, உங்களுக்கு தேவை, நமக்கு தேவை. அப்பா சமூகத்தில் தரித்து நிற்போம். இந்த மேன்மையை சுதந்தரிப்போம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இருக்கிற இடங்களில் முழங்காற்போட முடிந்தால் எல்லாரும் முழங்காற்படியிட்டு அப்பா சமூகத்தில் நம்மை தாழ்த்தி, தகப்பனே இந்த அனுபவத்தில் என்னை நடத்துங்கப்பா ஆண்டவரே, இதற்கு நான் முக்கியத்துவம் கொடுக்க எனக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. Thank you Holy Spirit. We bless your name Lord. அமர்ந்திருப்பே அருகினிலே சாய்ந்திருப்பேனும் தோளினிலே அமர்ந்திருப்பே. இந்த அனுபவம் எனக்கு வேணும் ஆண்டவரே. இந்த அனுபவத்தில் என்ன நடத்துங்கப்பா. கைகளை உயர்த்தி ஏசையா நேசரே அன்பு கூர்ந்தீர் ஜீவன் தந்து ஏசையா நேசரே அன்பு கூர்ந்தீர் ஜீவன் தந்தீர். நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் உம்மை தானே
சபையை இழுத்துட்டு போகப்பா. உங்க சமூகத்துல நாங்க தரித்து நிக்கணும்பா, தரித்து நிக்கணும். உடைய பிள்ளைகளுக்கு ஒரு புதிய ஆரம்பம் உண்டாவதாக, பிள்ளைகளுடைய வாழ்க்கை பிரகாசிப்பிக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. அனுபவத்தில் எங்களை இழுத்துட்டு போகும். இந்த உணர்வு எங்களுக்குள்ள கொஞ்சமும் மங்க கூடாது, நஷ்டமாகி விடக்கூடாது ஆண்டவர். ஆமென். ஓ உயர்வான நேரத்திலும் என் தாழ்வின் பாதையிலும் நான் உம்மை மட்டும் நேசிக்க வேண்டும். உயர்வான நேரத்திலோ என் தாழ்வின் பாதையிலோ நான் உம்மை மட்டும் நேசிக்க வேண்டும். ஏமாற்றும் வாழ்க்கை வாழ்ந்த நாட்கள் போதுமே, ஏமாற்றமில்லா வாழ்க்கை நான் வாழ வேண்டுமே. அதிகம் அதிகம் நேசிக்க கிருபை வேண்டுமே, உம்மை அதிகம் அதிகம் நேசிக்க. பொய்யான வாழ்க்கை பொய்யான வாழ்க்கை வாழ்ந்த நாட்கள் மெய்யாக உம்மை நேசித்து வாழ வேண்டுமே. அதிகம் அதிகம் நேசிக்க நான் உங்க சமூகத்துல தரித்து நிற்கிறவனாய் காணப்படணும். அப்படி விரும்புறவங்க மாத்திரம் உங்க வலது கரத்தை உயர்த்தி அவங்க இடது கரத்தை இருதயத்தில் வச்சு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. மோசையை போல இந்த தனித்து இருக்கிற அனுபவம் எனக்கு வேணும். நீங்க தான் எனக்கு அடைக்கலாம், நீங்க தான் எனக்கு ஆதரவு, நீங்க தான் என் அறிவு, நீங்க தான் என்னை அங்கீகரிக்கிறீங்க. நீர் தான் எனக்கான ஆரம்பத்தை தருகிறவர், எனக்கு வேண்டிய எல்லா ஆலோசனைகளையும் தருகிறவர். ஆண்டவரே, இந்த தரித்து நிற்பதனால இந்த மேன்மை கிடைக்கிறது. இதை யாருமே இழந்துடக்கூடாது. என்ன நடத்துங்க, எங்களை நடத்துங்க, ஒவ்வொருவரையும் நடத்துங்க. எங்கள் குறைகளை மன்னிங்க, எங்கள் அக்கிரமங்களை மன்னிங்க, எங்கள் பாவங்களை மன்னிங்க. We love you Jesus. உம்மை நேசிக்கிறோம்பா. நன்றி ஆண்டவரே. பரிசுத்த பிதாவே, பரலோக தகப்பனே, நன்றியோடுமை துதிக்கிறோம். இந்த நல்ல ஆராதனை வேளைக்காய் ஸ்தோத்திரம். பாட, துதிக்க, ஆராதிக்க வார்த்தையால் பலப்பட, உணர்த்தப்பட ஆண்டவரே நீர் பாராட்டின கிருபைகளுக்காய் நன்றி. எஸ் ஃபாதர், தரித்து நிற்க எங்களுக்கு கிருபை செய்யும். ஒவ்வொருவரையும் இந்த அனுபவத்தில் கர்த்தர் நடத்துங்க. இந்த மேன்மையை சுதந்திரிக்க கிருபை செய்யும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த வாரம் ஒவ்வொருவருக்கும் மகிழ்ச்சியின் வாரமாய், ஆசீர்வாதமான வாரமாய் கர்த்தர் மாற்றி தருவீராக. விசேஷமாய் நாளை மாலை 6 மணி நடக்கிற சபை கூடுதல் ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதித்து தருவீராக. எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எல்லார் மேலும் தேவ கிருபை இருக்கட்டும். தேவனுடைய பாதுகாவல், அடைக்கலம் ஒவ்வொருவருக்கும் கிடைப்பதாக கண்மணி போல காத்துக்கொள்ளும்.
மகிமை கனம் துதி ஸ்தோத்திரங்கள் எல்லாமும் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் கூட எல்லா பரிசுத்தவான்களோடும் கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென், ஹalleluya. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.